நான் உங்க மேயா பேசுறேன்டா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ரொம்ப லாங் கேப் விட்டுட்டேன். ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் கன்டினியூஸா போடுறேன். ஆ தென் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாரியா தான் இருக்கும். ஸோ கோல்டு புடிச்சுக்கிச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. தென் இன்னொன்னு புடிச்சா பாருங்க. இல்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் எதா இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி ஓகேடா. இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். மேன் லவ்விங் வைஃப் ரொம்ப நாள் இந்த ஒன் ஷாட் போடணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி அதுக்கான டைம் வரட்டும் வரட்டும்னு வெயிட் பண்ணேன். ஸோ இப்போ இதான் அதுக்கான டைமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கம்பேக் எப்பவுமே நமக்கு ஜங்குக் தான். ஸோ அவர வச்சே ஒரு கம்பேக் குடுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ குடுத்துடலாம். ஸோ ஓகே ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸோ ஓகேடா. இன்னைக்கு நம்ம ஒன் ஷாட்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் கேரக்டரோட இன்ட்ரோ சொல்லிடுறேன். ஸோ ஜங்குக் உங்களுக்கும் அவனுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ ஜங்குக்க பொறுத்தவரையும் ரொம்ப நல்ல பையன். ஸோ சரி ஓகேடா. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பார்ட் சொல்லிடுறேன். ஸோ ஜங்குக்கும் உங்களுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஜங்குக்க சுத்தமா புடிக்காது. அதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. ஸோ பாஸ்ட்ல உங்களுக்கு பெருசா ஒண்ணு நடந்திருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கதைக்குள்ள போலாம். சரி ஓகேடா. இப்போ வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்போ ஸ்டார்ட்டிங் சீன்லயே உங்க கல்யாணம் தான். ஸோ அந்த கல்யாண மண்டபத்துல எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. பட் நீங்க இல்ல. ஒரு மாரி சேடா அந்த மணமேடையில உட்காந்துட்டு இருக்கீங்க. பக்கத்துல ஜங்குக் இருக்கான். ஸோ அவன் ஃபேஸ்ல அவ்வளோ ஹாப்பினஸ். ஒரு புது லைஃப்குள்ள என்டர் ஆக போறோம். ஸோ நமக்காக ஒருத்தி வரப்போறா. அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ட்ரீம்ஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு நான் சுத்தமா கிடையாது. எதுக்குடா இந்த கல்யாணம் நடக்குது? நம்ம எங்கனா போயிடலாமா? போயிடலாமா மீன்ஸ் விட செத்துடலாமா அப்படின்னு அந்த தாட் தான் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே திரும்பி உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா கண்ணில் அவ்வளோ கண்ணீர் இருக்குது. நீங்கள் அப்படி உங்கள் அம்மா பார்த்து ஒரு மாதிரி பெயினாக சிரிக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் தலையில கையை வச்சுட்டு எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே. தென் அதுக்கப்புறம் ஜங்கு கிட்ட இப்போ தாலியை கொடுக்குறாங்க. இந்தாங்க தாலி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த தாலியா அவ்வளோ ஸ்மைலிங் ஃபேஸோட வாங்குறான். ஸோ அது அப்படியே உங்கள் கழுத்தில் கட்டுறான். உங்களுக்குன்னா அந்த கல்யாணம் ஆனால் அந்த பொண்ணுங்க சிரிப்பாங்க தெரியுமா? ஒரு மாதிரி சிரிப்பு கலந்த கண்ணீர் வரும். ஆனால் அந்த மாதிரி கண்ணீர் உங்களுக்கு வரல. ஒரு பெயின்ஃபுல்லான கண்ணீர் தான். அந்த தாலி உங்களுக்கு அப்படியே குத்துற மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக்கு அது குங்குமம் வச்சுட்டு தென் உங்களுக்கு நேத்தியில் குங்குமம் வைக்கிறான். ஆஃப்டர் ஃபர்தர்லாம் நடக்குது. ஸோ ஓகேடா. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ ஜங்குக்கோட வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பாலாம் கிளம்பிட்டுருக்காங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்ககிட்ட வருது. வயன் இங்கே பாருடா. எனக்கு புரியுது இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்காம தான் நடந்திருக்கு. ஆனால் இதுதான் உன் வாழ்க்கை. இதுக்கப்புறம் இதுதான் உன் குடும்பம். நீ கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும். உனக்கு அதான்டா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அவங்கள ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க அம்மாவை பேக் ஹக் பண்ணிட்டு அம்மா நீங்கள் சொன்னீங்கல்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் வரக்கூடாதுன்ட்டு. நான் கண்டிப்பாக வரமாட்டேம்மா. ஆனால் என்னால் உங்களோட ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்ற முடியாது. நான் சந்தோஷமாக இருப்பேனா? சத்தியமாக கிடையாதும்மா. என் சந்தோஷம் என்றைக்கும் என்னை விட்டு போயிடுச்சு. இந்த நாள் வரையும் நான் உங்களுக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை ஹக் பண்ணிவிட்டு இங்கே பாருவாய், நம்ம லைஃப்பில் உன்னை விட்டு போகுதுன்னா அதே நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. லைஃப்பை மூவ் ஆன் ஆகி போகணும்டி. மா லைஃப்பில் நான் ஒன்றும் ஹேண்ட்பேக்கை தொலைக்கலம்மா. என்னோட வாழ்க்கையை நினச்ச ஒருத்தர் தொலைச்சிருக்கேன். என்னால் எப்படிம்மா அவரை மறந்துட்டு இன்னொரு லைஃப்? ஐயன் புரிஞ்சுக்கோமா. அவன் உன்னை விட்டுட்டு போனா கூட அம்மா எங்கன்னா சண்டை போட்டுனாச்சும் அவனை கூட்டிகிட்டு வந்துடுவேன். அவன் போயிட்டாமா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு நிறைய சொன்னாலும் நீங்கள் அதை கேட்குற மாதிரியே இல்லை. ஆஃப்டர் உங்கள் அப்பா வராரு. ஆனால் நீங்கள் உங்கள் அப்பாவை சரியாக கூட பார்க்கல. அவர் உங்களை பார்த்துட்டு
என்ன அப்படி பார்க்குற? எப்படியோ நான் நினச்ச மாதிரி கல்யாணம் நடந்துருச்சு பார்த்தியா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆமாம்ப்பா, நீங்கள் நினச்ச மாதிரி கல்யாணம் நடந்துருச்சு. தெரிஞ்சுக்கோ, இந்த அப்பா நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். இனிமேல் அவன் தான் உன் புருஷன், இவங்க தான் உன் குடும்பம். இனிமேல் நீ அங்கே வரணும்னு நினச்சின்னு வச்சுக்கோயேன், உனக்கு அவ்வளோதான். அப்புறம் உன் அம்மா தான் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா மிரட்டுறாரு. ஆக்சுவலி உங்கள் அப்பா தான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ இப்போ அங்கேருந்து உங்கள் அப்பா உங்கள் அம்மா 2 பேரும் கிளம்புறாங்க. நீங்கள் அவங்கள 2 பேரையும் வெளியே அனுப்புகிறீங்க. தென் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் போகுது. இப்போ உங்கள் அத்தை உங்களை அழகாக அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அந்த சிரிப்பெல்லாம் இல்லை, அப்படியே ஜட மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஐயன், உனக்கு ஜங்குக்கை பற்றி தெரியாது. ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? இதுவரையும் அவன் யாரையுமே லவ் பண்ணதில்லை. உன் ஃபோட்டோவை காமிச்ச உடனே ஓகே சொல்லிட்டான். அதுக்கு முன்னாடி வரை கல்யாணத்தில் இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மான்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எதுவுமே பதில் பேசலாம். வயன், உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆ சரி அத்தை. என்னம்மா, உனக்கு எதுனா பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை அத்தை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, எதுனா பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லுமா. இல்லை அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையை போய்ட்டுறாங்க. ஆஃப்டர் நீங்கள் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ ரூம்குள்ளே போகிறீங்க. அங்கே ஒரு மனுஷன் 1000 கனவுகளோட உங்களுக்காக காத்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களை அவ்வளோ கேரிங்க. அவன் கொடு நான் பார்த்துக்கிறேன், அந்த உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறான். நீங்கள் அப்படியே தான் அவனை பார்த்துட்ருக்கீங்க. டயர்டாக இருக்கியா? இல்லை. சரி, உங்ககிட்ட நிறைய பேசணும். ஜங்கு, சொல்லு வயன். எனக்கு டைவர்ஸ் வேணும் வயன். ஐ நீட் டைவர்ஸ் ஜங்கு. என்னால் உங்கள் கூட உங்களோட ஒய்ஃபாக லைஃப்பை ஷேர் பண்ண முடியாது. என்ன பேசுகிற ஜங்கு? இதை நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். பட் முடியலை. நம்ம கல்யாணம் ரொம்ப சீக்கிரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. என்னால் உங்ககிட்ட பேசக்கூட முடியல. என்ன மன்னிச்சிடுங்க ஜங்கு. எனக்கு தெரியும் நீங்கள் 1000 கனவுகளோட உங்களோட வாழ்க்கையை தொடங்கலான்னு இருந்தீங்க. ஆனால் அதை மொத்தமாக உடைக்கிற மாதிரி என்னோடய பதில் இருந்திருக்கும். உங்களுக்கான மனைவியா என்னால் என்றைக்கும் இருக்க முடியாது ஜங்கு. எனக்கு டைவர்ஸ் வேணும். ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் போய் படுத்துடுறீங்க. ஜங்குக்குனா ஒன்றுமே புரியல. அவள் அப்படியே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிட்டு அப்படியே உட்காடுறான். என்னடா நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நைட்டு வரையும் ஜங்குக் தூங்க கூட இல்லை, அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே தான் மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆனோடனே நீங்களே குளிச்சுட்டு ஸோ அப்படியே கீழே இறங்கி போகிறீங்க. ஆனால் ஜங்குக்கு நீங்கள் கண்டுக்க கூட இல்லை. ஜங்குக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஸோ அவங்க கண்ணது டியர்ஸ் வந்திருக்கும். அந்த டியர்ஸ்லாம் ஹைப் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் குளிச்சுட்டு தென் அவனும் கீழே வரான். ஸோ உங்கள் அத்தை தான், என்னடா இப்போ தான் எந்திரிச்சு வர போல், உன் பொண்டாட்டி எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா? ஆமாம், நான் வெளியே போகிறேன். டேய், எங்கடா வெளியே போகிற? பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்டா. இல்லைம்மா, தயவங்க பார்க்குறோம், வெளியே போகணும். என்னடா, என்ன பிரச்சனை? 1 வீக் லீவ் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் சொன்னா. இல்லைம்மா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பைக்கையை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்கள் ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க அத்தை வந்துட்டு, என்னம்மா உனக்கும் அவனுக்கும் பிரச்சனையா என்ன? ஐயோ அதெல்லாம் இல்லை அத்தை. அப்புறம் எதுக்கு அவன் எப்படி பண்ணுறான்? தெரியலையே. இந்த பையன் வேற எதாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுப்பாம்மா, வெளியவே சொல்ல மாட்டான். நீ தான் அவன்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கணுன்னு. சரிங்க அத்தை. வயன், ரொம்ப காரம் போடாத, ஜங்குக்கு பிடிக்காது. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்களும் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்னா வண்டியை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இப்போ தயவங்கூட வீட்டு முன்னாடி தான் நிற்கிறான். ஸோ தயம் அவன் பையனை வச்சுட்டு கொஞ்சிட்டு இருந்திருப்பான் போல். ஜங்குக்கை பார்த்தோன்னே, மச்சான் என்னடா காலங்கத்தாலே வந்திருக்கா? டேய் இறங்கி வாடா. டேய் என்னாச்சுடா அவனுக்கு?
இறங்கி விடலாம். இரு வரேன். ஏய் இங்கே வாடி. என்னாச்சு? எங்கே போகிறீங்க? ஜங்குக்கு வந்திருக்கான், நான் அவன் கூட போகிறேன். காலங்கத்தலைவா? தெரியல, வந்திருக்கான். இந்தா குழந்தைக்கு சாப்பாடு விட்டுட்டு நீ பார்த்துக்கோ. ம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க அப்படி ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரான். வந்து பைக்கில் உட்காரான். நான் மச்சான் காலங்கத்தாலே வந்திருக்கா? மச்சான் உங்ககிட்ட பேசணுண்டா. ஏன் இடியா? ஏன் மச்சான் உனக்கு முன்னாடி சண்டையா? ஒரு மாதிரி பேசுகிற. சண்டைலாம் இல்லைடா, பெருசாக ஒன்று நடந்து போச்சு. என்ன மச்சான் சொல்கிற? மச்சான் எனக்கு உங்ககிட்ட பேசணுண்டா அப்படின்னு அவன் அது மட்டும்தான் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு சரி நீ இறங்கு, நான் வண்டி ஓட்டுறேன். மச்சான் இல்லை நீ வேறு சரியில்லை, நான் ஓட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க தான் இப்போ வண்டியை ட்ரைவ் பண்ணுறான். ஸோ 2 பேருமே இப்போ பாரதா வந்திருக்காங்க, தட் மீன்ஸ் குடிக்கிறதுக்காக. ஸோ தயவங் சரக்கெல்லாம் ஊற்றி வச்சுட்டு ஜங்குக்க பார்க்குறான். குட்ரா. வேணாண்டா. டேய் குட்ரா மாதிரில, நீ மனசில் இருக்க இது மயிறு சொல்ல மாட்டேன், மரியாதையை குடி. என்னடா அப்படி பண்ணுற? குடின்னா அப்படின்னு சொல்கிறப்பா ஜங்குக்கும் எடுத்து அப்படியே பெக் அடிக்கிறான். டே மச்சான் தண்ணி மிக்ஸ் பண்ணடா. பரவாயில்ல இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை குடிச்சுக்கிட்டே இருக்கான். தயவங்க அவனே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு இப்போ ஃபுல்லாகவே போதி ஆகிட்டான். அப்படியே தள்ளாடுறான். டே என்ன பண்ணுற? உட்கார்றா. வச்சு மச்சான் வாழ்க்கையா போச்சு. டேய் என்ன வளரிட்டு இருக்கா? இல்லை மச்சான் மொத்தமாக முடிச்சுட்டாடா. என்னாச்சுடா? டைவோர்ஸ் வேணுமாடா அவளுக்கு என்கிட்டருந்து? டைவோர்ஸ் வேணுமா? ஏன்னா டிவோர்ஸா? என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், நேற்று நைட்டு அவ்வளோ கனவுகளோட அவளுக்காக காத்துட்டு இருந்தேன்டா. வந்து எனக்கு டைவர்ஸ் பண்ண ஜங்கு. என்னால் உங்கள் கூட ஒய்ஃபாலாம் இருக்க முடியாது, எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படி கேட்குறாடா மச்சான். அப்படின்னு கேட்குறா. உனக்கு தெரியும் தானடா எனக்கு யார் மேலே லவ் வந்ததில்லை, ஆனால் எனக்கு இவ்வளோ பார்த்தோடே பிடிச்சிருச்சு. உனக்கு தெரியும் தானே மச்சான்? அப்படி தெரியும்டா. அம்மா கூட அவ்வளோ பொண்ணுங்க காமிச்சாங்க, எனக்கு யாரையும் பிடிக்கலடா. பார்த்தோன்னே பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட இப்படியெல்லாம் வாழலான்ட்டு அவகிட்ட பேசுறத கூட உங்ககிட்ட நிறைய நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ எதுவுமே ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டாடா. ஏன்னா அவளுக்கு கல்யாணம் பிடிக்கலன்னா என்ன மயத்துக்கிற என்ன கல்யாணம் பண்ணா? சொல்கிறேன் மச்சான், என்ன மயத்து கல்யாணம் பண்ணா? அப்போ நான் கஷ்டப்பட்டுருந்தேண்ணா இப்போ. சொல்லு, அவளுக்கு என்னடா பிரச்சனை? நான் அடிச்சு டார்ச்சர் பண்ணனா? சொல்லு, எங்கே டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறா? மச்சான் ஒரு பொண்ணு எப்படி டிவோர்ஸ் கேட்குறானா அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதாண்டா அர்த்தம். பேசாம இதை கேளுடா. நான் கேட்க சொல்ற? நான் நைட்டெல்லாம் தூங்கல, அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு பேச்சு கூட தூங்குங்க கூட சொல்லாம போறா கல் நெஞ்சக்காரி. டேய் அப்படி நினைக்காதடா. ஒருத்தங்க யார்கிட்டையும் பேசாம சிரிக்காம இருக்காங்கன்னா அவங்க ஏதோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி அவங்க அவங்கள சிரிச்சிருப்பாங்க, அவ்வளோ அழுதுருப்பாங்க. ஏமாச்சா அப்படி நினைக்கிற? அந்த பொண்ணு கல்யாணத்தை போய் ஒரு மாதிரியா தாண்டா இருந்தா. சரி அப்பா அம்மா விட்டு புரிஞ்சு வரா அப்படின்னு தானே நான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை மச்சான், அவளுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல. அவளுக்கு டைவர்ஸ் வேணும்டா. ஏடே பாரு, டைவர்ஸ் என்ன கடையில் விற்கிற பொம்மையா வாங்கி கொடுக்கறதுக்கு? பாரு மச்சான், கல்யாணன்றது ஒரு புனிதமான பந்தம். அந்த பந்தத்தை நம்ம அவ்வளோ சீக்கிரம் உடைக்கக்கூடாது. அப்படி உடைச்சுன்னா அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நான் என்னமோ கேட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் என்கிட்ட, அதெல்லாம் அவகிட்ட சொல்லு. பேசாம நான் கேட்கவா? மச்சான் இல்லைடா, அவளுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு நான் கேட்கவா? இல்லைடா பார்த்துக்கலாம் விடு. என்ன பார்த்துக்கலான்ட்டு அசால்ட்டு டைவர்ஸ் கேட்பா, நீ கொடுத்துருவியா? பாரு நான் பேசுகிறேன். ஆனால் மச்சான் நான் பார்த்துக்கிறேன். நீ நைட்டு கேட்குறவட்ட ஏடே அப்பெல்லாம் எதுவும் கேட்காத. இல்லை மச்சான் முடியலடா, தலை பிச்சுக்கிட்டு போகுது, மயிறு மாதிரி இருக்குது வாழ்க்கை. இது வயிற்றுக்கு தானே கல்யாணமே வேணான் இருந்தேன். பார்த்தோடனே பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணதுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டாங்கடா. டே ஏன்டா அப்படி பண்ணுற?
ஏன்டா அப்படி பேசுற? பேச வச்சுட்டாங்கடா என்ன, பேச வச்சுட்டாங்க. மொத்தமாக உடஞ்சி போயிட்டேன் மச்சான், மொத்தமாக உடஞ்சி போயிட்டேன். அவள் டிவோர்ஸ்ன்னு அசால்ட்டாக சொல்லிட்டா. ஆனால் எட்டெல்லாம் தூக்கமே இல்லை. எதுக்கு டிவோர்ஸ் கேட்குறா? நம்ம என்ன பண்ணோம்? என்னதுக்கு? அப்போ எதுக்குடா கல்யாணம் பண்ண? என்ன அப்பயே சொல்ல வேண்டியதானே? அந்த மனமெடல நான் கட்டத்தாள் அறுத்து போட்டு போக வேண்டியதானே? எனக்கு இது கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னை கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் கேட்குறா. சொல்கிறா மச்சான், புரியுதுடா, புரியுது. எல்லாம் என் தப்பு தான்டா, என் தப்பு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டினாச்சும் அவட்ட பேசியிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பேசாமல் விட்டது தான் இப்போ இப்படி வந்து நிற்கிது. சரி மச்சான், எனக்கு புரியுதுடா. உட்காரு முதல்ல. ஓடா டே, உட்கார்றா மச்சான். முடியலடா, எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிச்சிருக்குடா. வேணாம் சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறாடா. டே, இதை போய் நீ அவகிட்டே சொல்லு மச்சான். பாரு, மனசுக்குள்ளே வச்சு பூட்டிக்கிட்டு மயிறு பண்ணுறதுலாம் நல்லா இருக்காது. எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடணும். அப்போ தான் நமக்கு உள்ள பாரம் குறையும். மரியாதை நீ அவகிட்ட சொல்லு. பாரு, அவள் கஷ்டப்படுவா, அவள் மயிறு படுவாள்ல, பார்க்காதுடா. முதல்ல நம்மளை பற்றி யோசிக்கணும். நம்ம கஷ்டப்படுறோம்ல, அதுதான் நமக்கு முக்கியம். எப்போவுமே நீ உன்னை பற்றி நினை. எப்போவுமே எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாமல் இருக்கிற ஜங்குக், இதாண்டா அவங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கமே. எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுடா. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க அவகிட்ட சொல்லு. நீ எதுக்கு இப்படி கேட்குறேன்னு சொல்லிட்டு கேளு. உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேளு, சரியா? சரிடா, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்லியிருப்பான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ தான் சொல்கிறான். ஜங்குக்கு தான் கரெக்டுன்னு தோண்டு. தென் அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ நைட் ஒரு 10 o'clock இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் தான் உங்கள் அத்தை மாமா அவங்க 2 பேருமே ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கோட வண்டி தான் அப்படியே ஆரன் அடிச்சுக்கிட்டு உள்ள கேட்டு அப்படியே தள்ளிட்டு வந்து நிற்கிது. நீங்கள் போய் பார்க்குறீங்க, ஜங்குக் தான் அப்படியே தள்ளாடிட்டே வரான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அவன் அங்கே இருக்க ஃப்ளவர் பாட்டெல்லாம் தள்ளி விட்டுட்டு அப்படியே ஷூவெல்லாம் கழட்டிட்டு உள்ளே வரான். பார்த்தா முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க. என்ன தூங்கலையா? தூங்குறது இருக்கட்டும், எதுக்கு கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேன்றீங்க? ஓ, இதா கால் பண்ணியா? தெரியல. ஆமாம், எதுக்கு இவ்வளோ குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? அதெல்லாம் நீ ஏன் கேட்குற? நான் ஏன் கேட்குறேண்ணா? ஏன் நான் கேட்கக்கூடாதா? அதாண்டி, நீ ஏன்டி கேட்குற? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இப்போ எதுக்கு இவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க? நீ தாண்டி பிரச்சனை, நீ தாண்டி பிரச்சனை. என்ன பிரச்சனையாமா? நான் என்ன பண்ண? என்ன பண்ணியாவா? ஏண்டி, நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, டிவோர்ஸ் கேட்குறேன் என்கிட்ட? சொல்லுடி. ஏன்னா புருஷன்கிட்ட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு தான் கேட்பாங்களா? அதை சொல்லிட்டல்ல, எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா அப்பயே சொல்ல வேண்டியதாண்டி மயிறு. என்ன மயத்துக்கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ண நீனு? ஜங்கு, இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க. ஏய், இப்படி தாண்டி பேசுவேன். சொல்லுடி, பிடிக்கலன்னா அப்பயே சொல்ல வேண்டியதானடி. நான் கட்டின தாலி அப்பயே தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதானடி. கல்யாணம் வேணாம் மயிறு வேணான்ட்டு கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ வேணான்ற. ஏய், என்ன தாண்டி பிரச்சனை? டார்ச்சர் பண்ணுண்ணா, சொல்லுடி. ஜங்கு, நான் உங்களுக்கு நல்ல ஒய்ஃபாக இருக்க மாட்டேன். ஏய், அந்த மயிறு மண்ணாங்கட்டிலாம் வேணாம். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அது உங்ககிட்ட சொல்ல எனக்கு எந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜொங்க உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஏய் என்கிட்ட சொல்லாமா ரோட்டில் போகிறோன்ட்டு சொல்லுவியா? மயிறு என்கிட்ட சொல்றி. ஜங்குக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கையை பிடிங்க ஜங்குக், சொல்லுடி. ஏய், அவளை சொல்லுடி, அமைதியெல்லாம் இருக்க முடியாது, வேறு எதை சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் நான் உங்களை கிட்ட எடுத்து உங்ககிட்ட ஃபோர்ஸாக பேசிகிட்டு இருக்கான். விடுங்க ஜங்குக், கையை பிடிங்க, வலிக்குது. ஏய் சொல்றி, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? எதுக்கு நீ வேணான்றா? ஏன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்னா? ஆமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. என்ன சொல்ல வர? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்ப
அப்போ அவர் இறந்துட்டாரு. என் அப்பா கொன்னுட்டாரு. என்ன சொல்ற? நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. என்னடி சொல்ல வர? அப்பா கொன்னுட்டாருன்னா? ஆமா, நான் அவரை லவ் பண்ணேன்னு தெரிஞ்ச உடனே எங்க அப்பா தான் கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழுகுறீங்க. ஒண்ணுமே புரியல ஜங்குக்கு. அவன் அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அது என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கடா அப்படியே உங்களோட ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிடலாம். ஸோ அது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வெளியூரில் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ செகண்ட் இயர் உங்களுக்கு அதே காலேஜில் ஒரு பையன் மேலாம் அவ்வளோ லவ், ரொம்ப லவ் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த பையனை உங்களை லவ் பண்ணுறான், பட் வெளியே காமிச்சிக்க மாட்டான். அவனை ஃபைனல் இயர், நீங்கள் வந்து செகண்ட் இயர். ஸோ 2 பேருமே எல்லா இடத்துலையும் மீட் பண்ணிப்பீங்க, பேசுவீங்க. கண்ணாலே சில டைம்லாம் பேசிக்கிறது உண்டு. அதே மாதிரி தான் ஒரு நாள் நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் 2 பேருமே உங்கள் லவ்வை சொல்லிக்காமலே இருக்கீங்க. ஸோ ஒரு ஃபைன் டே நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வெளியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ அந்த பையனும் வந்துட்டுருக்கான். அவனோட நேம் வந்துட்டு ஜேசன். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுங்க பக்கத்தில் வந்துட்டு வயன் அங்கே பாருடி ஜேசன் வரான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு அழகாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜேசன் உங்களை பார்த்துட்டா வந்துட்டு வயன் என்ன எவ்வளோ லேட்டாக போகிறா? இல்லை மேம் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதான். சரி, ஓகே. வெளியே போகலாமா? வெளியேவா? என்ன ஜீசன் சொல்கிற? ஆமாம், வெளியே போகலாமா? ஆக்சுவலி எனக்கு ஒர்க் கிடச்சிச்சு. ரியலி? ஆமாண்டி, ப்ளேஸ் ஆகிட்டேன். ஸோ நீ அதே மாதிரி ப்ளேஸ் ஆகிட்டேனா? கண்டிப்பாக. தென் கங்க்ராச்சுலேஷன் ஜீசன். ஓகே, தேங்க்யூ. சரி, போகலாமா? போகலாம். நான் ஹாஸ்டலுக்கு போகிற டைம் ஆகிடும். வார்டன்கிட்ட எதுனா சொல்லி சமாளிச்சுடி. வயன் என்னடி பண்ணுற? ப்ளீஸ்டி. அதே மாதிரி எங்கள் அம்மா கால் பண்ணா நான் எக்ஸ்ட்ரா கிளாஸில் இருக்கேன்னு சொல்லிவிடுனா அப்படின்னு சொல்லிவிட்டு அவகிட்ட திங்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஜேசன் கூட கிளம்பிடுறீங்க. ஸோ ஜேசனும் உங்களை ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகிறான். ஸோ செம்ம காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட். ஸோ ஆக்சுவலி அவன் கொஞ்சம் புவர் தான், அவனுக்கு அம்மா மட்டும்தான். ஸோ நீங்கள் திட்டுறீங்க, ஜேசன் என்ன பண்ணுற, எதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் உனக்கு கூப்பிட்டு வராமா வேணான பண்ண சொல்கிறா? ஜேசன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீயே ரொம்ப கஷ்டப்படுற. ஏண்டி நீ என்னன்னு சொல்லிட்டு குதி காமிக்கிறியா நீ பணக்காரின்ட்டு? இல்லை ஜேசன், எதுக்கு ஃப்ரெண்டுக்காக இவ்வளோ செலவு பண்ணுற? நீ ஒன்றும் என் ஃப்ரெண்டு கிடையாது. நீ ஒன்றும் என் ஃப்ரெண்டு கிடையாதுடி. அதுக்கும் மேலனா என்ன மேலா? என் லவ்வரு. என்ன சொன்ன ஜேசன்? என்ன சொன்ன சொல்லு, என்னடா சொன்ன? லவ்வரு நண்டி. ஆமாண்டி, நானும் லவ் பண்ணுறேன், எனக்கு தெரியும். அடிப்பாவே. ஆமாம், ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ பண்ணுவாங்க, என்னை லவ் பண்ணுறேன்னு தெரியும். நானும் தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டேன். கரெக்டு தாண்டி. என்ன லவ் பண்ணுறேன்ட்டு இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறேன், அப்புறம் கிஸ் அடித்து சொல்லணுமா? ஜீசன் நீ இப்படிலாம் பேசுவியாடா? ஏண்டி பேச மாட்டேனா? இல்லை, நீ படிக்கிற பையன், இதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு நினச்சேன். ஏண்டி படிக்கிற பையனா எல்லாம் தெரியாமல இருக்கும்? கிஸ் அடிக்க தெரியும், நல்லா பண்ண தெரியும்டி எனக்கு. ஜேசன் ரொம்ப மோசம் நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறீங்க. அவன் அப்படியே சிரிக்கிறான். பாப்பலாம். எதுக்கு? ப்ரப்போசிங் டே. வா எப்போ ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் அவங்கள கூப்பிட்டு போகிறான். ஸோ செம்ம அழகா க்யூட்டாக ஒரு தீம். ஸோ ஃபுல்லாக நீங்கள் ஜேசன் எடுத்த ஃபோட்டோஸு அதெல்லாம் அப்படியே கட்டி தொங்க போயிட்டுருக்காங்க. தென் உங்களுக்கு பிடிச்ச ரெட் வெல்வெட்டில் ஒரு கேக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதே ஜேசன் ஆர்டர் பண்ணியிருப்பான். ஸோ அது வருது. ஸோ அங்கே அவர் நியூ பிகினிங் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு அந்த கேக்கில் எழுதியிருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அப்படியே ஜேசனை ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னடி பண்ணுற? அதனால இருக்காண்டி இருந்தால் எனக்கு என்ன, என்னோட ஆளை நான் ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணி அப்படியே அவன் ஃபேஸெல்லாம் கிஸ் பண்ணுறீங்க. வயன் என்னடி பண்ணுற? நான் தனியாக பண்ணலாடி. அதெல்லாம் கிடையாது, இப்போ தான் பண்ணுவேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட நீங்கள் ரொம்பவே அழகாக ரொமான்டிக்காக இருக்கீங்க. சரி சரி போதும்டி, கேக்கை கட் பண்ணுறி. எதுக்கு கேக்கு? ஆமாம், நம்ம 2 பேரும் ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம அழகாக வர வைக்கணும்ல, அதனால தான் அந்த கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்கிறான். நீங்களும் ஒரு பிக் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ 2 பேருமே கேக் கட் பண்ணி அப்படியே ஊட்டி விட்டுக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாட்டு போட்டு ஜேசனும் நீங்களும் ரொம்ப அழகாகவே க்யூட்டாகவே டான்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜேசன் அப்படியே உங்களோட மடியில் படுத்துக்கிறான். ஜேசன் என்ன பண்ணுற? எனக்கு ரொம்ப நாள் ஆசைடி உன் மடியில் படுக்கணுன்ட்டு. அதனால தான் அயன் என் தலையில் கை வைடி. ஆ, தலையில் கை விட்டு கோதி விடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் சொல்கிறான். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுறீங்க. ஸோ ஜேசன் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு உங்களோட விரலுக்கெல்லாம் அப்படியே கிஸ் கொடுத்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னடா பண்ணுற? நியாயமா கிஸ் நீ அங்கே கொடுக்கக்கூடாது, லிப்பில் கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது, இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் தான். என்ன ஜேசன், நானே கேட்குறேன் வேணான்றா? அதெல்லாம் நான் அப்படிலாம் கிடையாதுடி, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே. அதெல்லாம் எல்லாம் கிஸ் கொடுக்கலாம். கூட நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தாண்டி கொடுப்பேன். ஜேசன் நீ ரொம்ப மோசம்டா. நல்லவனாக இருக்கலாம், அதுக்குன்னு இப்படிலாம் நல்லவனாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லடி, என் பொண்டாட்டியா நான் உன்னை தொடணும்டி, அதுதான் என் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன்னு சொல்லியிருப்பான். அவன் சொன்ன அந்த வேர்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த காலத்தில் நைட்டாக ஒரு பொண்ணு சிரித்து பேசினாலே போதும், தப்பாக நடக்கிற பசங்க இருக்கிற மத்தியில். ஆனால் அவன் அந்த மாதிரி கிடையாது. அவன் உங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பான், உங்களை அவ்வளோ பார்த்துப்பான். ஸோ நீங்கள் அப்படியே ஜேசனை பார்த்துட்ருக்கீங்க. என்னடி என்னைய பார்க்குறேன்? ஒன்றும் இல்லை, நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நான் எப்போவுமே கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் தெரியுமா, என் அப்பா மாதிரி ஒரு புருஷன் எனக்கு வந்துடவே கூடாதுன்ட்டு. என்ன சொல்கிற? எல்லா பொண்ணுங்களும் அப்பா மாதிரி தான் தனக்கு புருஷன் வரணும்னு சொல்லுவாங்க, நீ மாற்றி சொல்கிற. சொல்லுவாங்க தான், ஆனால் அப்பா ஒரு நல்ல அப்பாவும் கிடையாது, ஒரு நல்ல புருஷனும் கிடையாது. என் அம்மாவோட ஃபீலிங்ஸ்க்கு என்றைக்கும் மதிக்க கொடுக்க மாட்டார். அதே மாதிரி என்னையும் அவர் மதித்தது கிடையாது. எப்போவுமே அவருக்கு நான் பாரமாக தான் தெரிவேன். என் அம்மாவும் அப்படி தான். ஏன்? அவர் அப்படி தான், என்கிட்ட கேரிங்காக பேச மாட்டார், எடுத்தெறிஞ்சு பேசுவார். எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. அதான் காலேஜ் கூட ஹாஸ்டல் கிடைச்சா வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்போ தான் ஒன்று மீட் பண்ணேன். என் அப்பா கிட்ட கிடைக்காத பாசெல்லாம் எனக்கு உன் மூலமாக கிடைச்சிது. ஜேசன் அயன், என்னடி இப்படிலாம் பேசுகிற? ஜேசன் உன்கிட்ட ஒன்று கேட்பேன்டா, எனக்கு நீ அப்பா மாதிரி இருப்பியா ஜேசன்? அப்பா கிட்ட கிடைக்காத பாசெல்லாம் நான் உன்கிட்ட கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு அந்த பாசத்தை கொடுப்பியா ஜேசன்? என்னடி பேசுகிற? அப்பா உனக்கு என்னென்னலாம் கொடுக்கலையோ அதில் நான் கொடுப்பேன்டி. உன்னை நல்லா பார்த்துப்பேன், என் உயிருக்கு மேலே உனக்கு காதலிப்பேன்டி. பாரு அல்லாத இந்த ஜேசன் இருக்கான், எப்போவுமே உன் கூட, உன் நிழல் போல உன் மனசில் எப்போவும் நான் இருப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு லாங் கிஸ் கொடுத்துட்டு தென் அவன் அப்படியே ஒரு ரிங்கு எடுக்கிறான். நீங்கள் அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆக்சுவலி இந்த ரிங்கை நான் நம்ம கல்யாணம் அன்னைக்கு கொடுக்கலன்னு இருந்தேன், ஆனால் இப்போ கொடுக்கறது தான் கரெக்ட். ஏந்தா ஜேசன், நம்ம 2 பேரும் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இனிமேலேருந்து நீ என் பொண்டாட்டிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை அவன் உங்களுக்கு மாட்டி விடுறான். ஸோ நீங்களும் பதிலுக்கு அந்த ரிங்கை அவனுக்கு மாட்டி விடுறீங்க. 2 பேருமே அப்படியே அந்த ரிங்கை பார்த்துட்ருக்கீங்க. ஜேசன் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். தென் ஜேசன், எனக்கு பயமாக இருக்குடா, என் அப்பா என்னை பிரிச்சிடவே கூடாது. இங்கே பாருடி, இனிமேலேருந்து என் பொண்டாட்டி, நாளைக்கு நம்ம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஜேசன் அம்மாவா, நம்ம 2 பேரும் நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம். யார் என்ன சொன்னாலும் சரி, நீ தான் என் பொண்டாட்டிடி
அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் சொல்லிடுறான். ஸோ செம்ம ஹாப்பியாக அது நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ 2 பேருமே அழகாகவே உங்கள் மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்களும் ஜேசனும் அங்கேருந்து கிளம்பி இப்போ ஜேசன் உங்களை காலேஜோட ஹாஸ்டல் கிட்ட விடுறான். தென் நீங்கள் அப்படியே ஜேசன் கிட்டே தான் நின்றுட்டுருக்கீங்க. ஹே போடி, டைம் ஆகுது. ம் போக மாட்டேன். போடி, வார்டன் பார்த்து திட்ட போகிறாங்க. போடா, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும் தானே? ஆயிடுச்சு தான். அதுக்கு வீட்டுக்கு வர போறியா? உனக்கு ஒன்று தெரியுமா ஜேசன், இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஏய் போடி காஜி. ஜேசன் அதெல்லாம் அப்புறம்டி. ஏன்? அந்த பொண்டாட்டி தானா உனக்கு இல்லாத உரிமையா? நீ என் பொண்டாட்டி தாண்டி. ஆனால் எல்லாரும் முன்னாடியும் உன் கழுத்துல நான் தாலி கட்டுவன்ல, அப்போ தான் நீ எனக்கு முழுசாக சொந்தமாவ. அது எப்போ நடக்கும்? நடக்கும்டி, நாளைக்கு கூட நடக்கலாம். ரெஜிஸ்டர் தானே சொன்னேன். அப்போ என் கழுத்தில் தாலி கட்ட போறியா? ஆமாம், தாலிலாம் வாங்கிட்டேன். சொல்லவே இல்லை. எப்படா? இல்லை, எங்கள் அப்பா பற்றி சொல்கிறப்ப எனக்கே தெரிஞ்சது கண்டிப்பாக நமக்கு கல்யாணம் நல்லபடியாக முடியாது, கலவரத்தில் தான் முடியும்ன்ட்டு. ஸோ அப்பையும் வாங்கி வச்சிட்டேன்டி. அப்புறம் அன்னைக்கு அழகாக பட்டை புடவை, தென் நான் உனக்கு பர்த்டே அன்றைக்கி ஒரு ரெட் கலர் பட்டு சாரி கிஃப்ட் பண்ணல, அதை வியர் பண்ணேன். என்ன? ஓகே. எத்தனை மணிக்கு ரெடி ஆகணும்? ஒரு 9 o'clock வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, சீக்கிரம் வந்துடுறேண்ணா. அப்போ சீக்கிரம் போய் தூங்கணும் தானே? போகிறேன். பாய்டா பர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக க்யூட்டாக அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. சுஜேசனும் அங்கேருந்து போயிடுறான். ஆஃப்டர் அப்படி தான் அன்றைக்கி நைட் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் காலேஜுக்கெலாம் கிளம்பல. ஸோ அழகாக பட்டு புடவை கட்டுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல. ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்கா? சாரிலாம் வேர் பண்ணுறா? எங்கே போகிற? எனக்கு கல்யாணம். பையன் காமெடி பண்ணாத. உண்மையிலே கல்யாணம் எனக்கும் ஜேசனுக்கும். என்னடி சொல்கிறா? உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். தெரிஞ்சாதானே? தெரியாது, நான் கிளம்புறேன். பையன் காமெடி பண்ணாத. நான் தான் சொல்லிகிட்டு இருக்கலா, ஜேசன் வந்திருப்பான், நான் போகிறேன், பாய் பாய். என்னடி எங்களை இன்வைட் கூட பண்ணலாம்? இது சீக்ரெட்டானா ரெஜிஸ்டர் மேரேஜ். ஸோ நான் யாருக்குமே சொல்ல, ஜேசன் சொல்ல வரேன்னு சொல்லிட்டான். ஸோ நீ யாரும் இருக்கிற சொல்லிடாதானா? ஓகே பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நீங்கள் கிளம்பி வந்துடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஒன்றுமே புரியல. கடைசியில் நம்மளை மாட்டி விடாமல் இருந்தால் சரின்னு தான் இருக்குது அவளுங்களுக்கெலாம். ஸோ இப்போ நீங்கள் வெளியே வெயிட் பண்ணிருக்கீங்க ஜேசனுக்காக. ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ டெக்ஸ்ட் பண்ணுறான், நான் அதை கிளம்பிட்டேன் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிருக்கீங்க. ஸோ கரெக்டாக ஜேசனும் வந்துட்டான். ஆனால் நீங்கள் கோபமாக இருக்கீங்க. சாரிடி ரைட்டாக தூங்கிட்டேன். என்ன நீனு உனக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருக்க தெரியுமா? 9:30க்கு வந்திருக்கா. ½ an hour ஜேசன். ஆடி எனக்கு பண்ண மாட்டியா? சரி ஓகே, ஏந்தா சாக்லேட். சூப்பர். எப்படா கரெக்டாக சாக்லேட் கொடுத்து நீ கரெக்ட் பண்ணிடுறேன்? நீ சோத்துக்கு தானடி கரெக்டாக ஜேசன். சரி வா போகலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ நீங்களும் ஜேசனும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் வந்திருக்கீங்க. ஸோ அங்கே ஜேசனோட அம்மா, அப்புறம் அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, அவங்க, தென் அவன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கூப்பிடல. ஸோ கூப்பிட்டா அவங்கெல்லாம் பரப்பி விட்டுருவாங்கன்னு பயம்தான். ஸோ நீங்களும் ஜேசனும் அப்படியே கையில் மாலையோடு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ 2 பேருமே அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்க. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு கஷ்டமாக இருக்குமா? ஏன்னா உன் அப்பா அம்மா இதை நினச்சி வருத்தப்படுவாங்க தானே. ஜேசன் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டான். ஆனாலும் நம்ம பண்ணுறது தப்பு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆனால் அவங்க அம்மாவுக்கு இந்த கல்யாணம் இப்படி திருட்டுத்தனமாக நடக்குது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி தான் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஜேசன் பார்க்குறான். மா என்னம்மா நீனு இப்படி பண்ணுற? நல்லா தான் ஆசீர்வாதம் பண்ணுமா? இல்லைடா, அந்த பொண்ணோட அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. மா நம்ம என்ன பண்ணுறது? அவங்க அப்பா அம்மாலாம் என்னை ஏற்றுக்க மாட்டாங்கம்மா. அதுவும் இல்லாமல் என்னால் இவளை விட்டுற முடியாதுமா. இவன் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு ஜேசன் சொல்கிறான். அவங்களுக்கும் புரியுது. ஆண்டி ஜேசன் சொல்கிறது கரெக்டு தான். என்னால் ஜேசன் தவிர
வேறு யாரையும் மனசில் அளவு கூட நினச்சி பார்க்க முடியாது. நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஜேசன் எப்போவுமே எனக்கு மட்டும்தான். ப்ளீஸ் ஆண்டி ஒத்துக்கோங்க. எங்கள் அம்மா கூட ஓகே தான் இருப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா சுத்தமாக கிடையாது. அவருக்கு என் சந்தோஷம் மேலே ஒரு துளி அக்கறை கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சரி சரி நீ அழாதம்மா. அது ஒன்றும் இல்லை. நானும் ஒரு பொண்ணு பெற்று வச்சுருக்கேன்ல. நாளைக்கு அவங்க கஷ்டப்படுற மாதிரி தானே நானும் கஷ்டப்படுவேன். அதை நினச்சேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆண்டி. நீங்கள் எங்கள் கூட இருங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. தென் இப்போ நீங்களும் ஜேசனை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. 2 பேருமே மாலையை மாற்றிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்டுட்டு ஸோ இப்போ ஜேசனோட அம்மா கையிலேருந்து ஜேசன் தாலியை வாங்கி அப்படியே உங்கள் கழுத்தில் கட்டுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். ஜேசன் உங்களை பார்த்துட்டு எதுக்கடி அழுவுற, இனிமேல் நான் தாண்டி உன் கூட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணில் இருக்க டியர்ஸ்லாம் வாய் பண்ணி விடுறான். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எந்த பாசத்துக்காக நீங்கள் ஏங்கிட்டு இருந்தீங்களோ அந்த பாசத்தோட முழு உருவமாக அங்கே ஜேசன் இருக்கான். ஸோ உங்களுக்கு இந்த கல்யாணம் அவ்வளோ பிடிச்சிருக்கு. 2 பேருமே கல்யாணமாக பண்ணிக்கிறீங்க. ஆஃப்டர் அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அழகாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கோம். தென் அப்படி தான் டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இப்போ ஜேசன் அவங்கள காலேஜ்லாம் கூப்பிட்டு வரான். நீங்கண்ணா இப்போ எதுக்கு காலேஜ் கூப்பிட்டு வரான்? நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுனா என்ன பண்ணோம்? நான் எப்படி நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். காஜி ஜேசன் என்ன அப்படி சொல்கிற? பாருடி பாரு, உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா அவங்க ஒத்துக்கலைன்னா ஒத்துக்கிட்டு வெயிட் பண்ணலாம். என்னாலாம் முடியாதாடி? முடியாது அப்படியாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் இடுப்பை பிடிச்சிக்கிட்டு எடுத்து, என்னடி ரொம்ப மிஸ் பண்ணுறியா? ஆமாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைடா. இவ்வளோ அழகான பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு தொடாமல் இருக்கா. ஏய் என்னடி பேசுகிற? நானாக தான் உன் இடத்துல இருந்தா அந்நேரம் அவளுக்கு 2 பிள்ளை கொடுத்துருப்பேன். ஏய் பொண்ணு மாதிரி பேசுடி. முடியாது, இப்படி தான் பேசுவேன். உனக்கு என்ன வந்துச்சு? சரிடி சரி தான். ஆமாம் உன்கிட்ட ஒன்று நான் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆமாம் உனக்கு எதுக்குடா என்ன பிடிச்சது? ஏண்டி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் கேட்பியா? சொல்லடா. தெரிலடி, நீ இந்த மாதிரி க்யூட்டாக பேசுகிறதோ அப்படி இல்லைனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் மேலே லவ் வச்சுருக்க இதாக கூட இருக்கலாம். அவ்வளோதானா? அது மட்டும் இல்லை. அப்புறம் வேற என்ன? ரொம்ப 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 ஹாட்டாக இருப்பேன். ஏய் ஜேசன் இப்படிலாம் பேசுவியாடா? பேச மாட்டேனா? இல்லை நீ நல்லா படிப்பியா? ஸோ உனக்கு தான் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தான். அதெல்லாம் தெரியும்டி. எத்தனை குழந்தை வேணும் ஜேசன்? சொல்லுடி, எத்தனை குழந்தை வேணும் உனக்கு? எனக்கா 3 வேணும். 3 போதுமாடி? போதும். சத்தியமாக போதுமாடி? போதும். என்ன எனக்கு 3 வேணாம். அப்புறம் 2? 5 வேணும். 5 பேத்து தெரியா? ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷையாக சிரிக்கிறீங்க. ஸோ அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே பிடிச்சி இழுத்து ஜேசன் கிஸ் பண்ணுறான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் அப்படியே மிஸ்மரைஸ் ஆகி அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஐஸ் எல்லாம் ரோல் பண்ணிட்டு என்ன அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எதுவும் தலையாட்டுறீங்க. ஸோ 2 பேருமே அப்படியே அழகாக க்யூட்டாக கிஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படி தான் அவங்க 2 பேர் மட்டும் அழகாக ஷேர் பண்ணிருக்கீங்க. தென் கிஸ்ஸிங்கெல்லாம் முடிச்சுட்டு தள்ளு போதும். எவ்வளோ நேரம் பண்ணுவேன்? ஏண்டி அவ்வளோ நேரம் பண்ணணும் நீ சொல்லணுமா? நான் இஷ்டம்டி. எவ்வளோ நேரம் வேணால் பண்ணுவேன். ஆனால் எப்போ வேணால் பிடிச்சி கிஸ் அடிப்பேன். நான் எப்படா பிடிச்சி கடிப்பேன். அதெல்லாம் என் இஷ்டம். ஏன்னா நீ என் பொண்டாட்டிலாம். சரி சரி நான் கிளம்புறேன். போறியா? ஆமாம் இப்போ வேணாமா? டைம் ஆகுதுல்ல. சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்களும் கிளம்பிடுறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் ரூமுக்கு வரீங்க. வந்து பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு மாதிரி பயத்தில் இருக்காங்க.
ஏய், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? பையன், நீ இன்னைக்கு எதுக்கு காலேஜ் வரல? அது உனக்கு தெரியாதா? நான் இவகிட்ட சொல்லிட்டு தானே போனேன், லியா கிட்ட. பையன், உங்க அப்பா இன்னைக்கு காலேஜ் வந்திருந்தாரு. என்ன சொல்ற? என் அப்பா காலேஜ் வந்திருந்தாரா? ஆமா, உன்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தாரு. எங்ககிட்ட கேட்டாரு, எதுக்கு இன்னைக்கு வயன் காலேஜ் வரல, அவன் எங்கே போனான்ட்டு. நாங்கள் எவ்வளோ சொல்லி சமாளிக்க பார்த்தோம். அண்ணா, லியா தான் அவசரப்பட்டு நீ ஜேசனோட போனேன்னு சொல்லிட்டா. என்ன சொல்ற? இல்லவா, உங்க அப்பா ஒரு மாதிரி மிரட்டினாரு, பயத்துல சொல்லிட்டா. ஆமா, அவரு எப்ப வந்தாரு? மத்தியானட்டா. உன்னை மீட் பண்ண அவர் வரலையா? இல்ல, வரல. எங்கன்னு சொன்னா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு அவ சொன்ன உடனே உங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நீங்க உங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க, ஆனா உங்க கால் பிக்கப்பே ஆகல. சரி சொல்லிட்டு இப்ப இறங்கி கீழே வரீங்க, ஜேசன் கால் பண்றீங்க, அவன் காலும் போக மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நேராக கிளம்பி உங்கள் அப்பா இருக்கிற அந்த ஹோட்டல் தான் வரீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா. உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, கீழே இறங்கி வந்து நிற்கிறீங்க, ஒரு மாதிரி பிளாங்கான மாதிரி இருக்கு. அப்பா உங்கள் முன்னாடி ஒரு பெரிய கார் அப்படியே வந்து நிற்குது. அது உங்கள் அப்பாவோட கார் தான். அந்த கார்லேருந்து உங்கள் அப்பா அப்படியே இறங்குறாரு. உங்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. அப்பா, அது அம்மா, காலேஜ் போகாம நீ எங்கே போன? அது அப்பா, அது ஃப்ரெண்டு. யாரு ஃப்ரெண்டு? பேர் என்னம்மா? அது அது அப்பா சொல்லுமா, ஃப்ரெண்டு பேர் என்ன? ஆமாம், கழுத்தில் என்ன மஞ்சள் கலர்ல? ஆ சொல்லுமா, மஞ்சள் கலர் என்ன போட்டிருக்க? அது கல்யாணம் பண்ணியிருக்க. ம், உன்னை இதுக்கு தான் அனுப்புனா? சொல்லுடி, உன்னை இதுக்கு தான் அனுப்புனேனா நான்? அப்பா, அது அது வந்து அது எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நல்ல பையன். நல்ல பையனா கல்யாணம் பண்ணிப்பியா? சொல்லு, நல்ல பையனா கல்யாணம் பண்ணிப்பியா? ப்ளீஸ்ப்பா, என்னை அவர் பிரிச்சுடாதீங்கப்பா. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நான் அவர் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ப்ளீஸ்ப்பா, என்னை அவர் பிரிச்சுடாதீங்க. உங்ககிட்ட நான் சின்ன வயசுலேருந்து எதுவுமே கேட்டது கிடையாதுப்பா. ஒரே ஒரு வாட்டி எனக்கு ஜேசனை கொடுத்துருங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ப்பா. ஜேசனை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பா காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா சரி கொடுத்துட்றேம்மா, காரில் ஏறு வா, காரில் ஏறுமா, கொடுத்துட்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கூப்பிடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அப்படியே காரில் ஏறி உட்காடுறீங்க. அவர் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிருக்காரு. ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. அப்போ அவருக்கு கால் வருது, அட்டன் பண்ணுறாரு. சொல்கிறா. அண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பையனை பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருக்கோம். என்னென்ன பண்ணட்டும்? இதான் வரேன், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வைக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்பா, யாரு? என் மாப்பிள்ளை. பா, ஜேசன் என்ன பண்ணீங்க? சொல்லுங்கப்பா, ஜேசன் என்ன பண்ணீங்க? மாப்பிள்ளை விருந்து கொடுக்க வேணாமா? சொல்ல, கல்யாணம் ஆயிருக்கு, மாமனார் மாப்பிள்ளை விருந்து கொடுக்கணும்ல, அதான் கொடுத்துட்ருக்காங்க. ப்ளீஸ்ப்பா, அவனை இதை பண்ணிடாதீங்கப்பா. வேணாம்ப்பா. வேணாமா? அப்போ அவன் கட்டின தாலியை கழட்டு. அவன் கட்டின தாலியை கழட்டு. வேணாம்ப்பா ப்ளீஸ். கலட்டுமா, இல்லை அவன் செத்துருவான். கலட்டுவாயா? என்ன, நான் அப்படியே உனக்கு அவனை கொடுத்துருன்னு நினைக்கிறியா? என் வீட்டில் வேலை செய்யக்கூட தகுதி இல்லாதவன் என் வீட்டு மாப்பிள்ளையா? நடக்கவே நடக்காது. நான் சொல்கிற பையனை தான் நீ கட்டிக்கணும். அதுதான் விதி. மாற்றணும்னு நினச்சா உனக்கு அவ்வளோதான். இல்லைனா அவனை கொன்றுவேன் அப்படின்னு உங்கள் அப்பா மிரட்டுறாரு. தாலியை கொல்லட்டுறியா, உன்னை கொல்ல சொல்லவா? இல்லை, வேணாம் வேணாம், கலட்டி தாரு. நீங்கள் அவரை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். பண்ணக்கூடாதுன்னா கலட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறாரு. எங்களும் ஒரு வழி இல்லாமல் அந்த தாலியை கலட்டி கொடுக்குறீங்க.
ஸோ உங்கள் அப்பா அந்த தாலியை தூக்கி எறிகிறாரு. எனக்கு மனசே உடஞ்சி போச்சு. தென் ஒரு பேப்பரை நீட்டுறாரு. என்னது இது? கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிய, டைவர்ஸ் பண்ண வேணாம், டைவர்ஸ் பண்ணு, இல்லை அவன் சாவட்டுமா? இல்லை, நான் சைன் போட மாட்டேன். போட மாட்டியாம்மா? போட மாட்டேன். அப்போ சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா இந்த மாதிரி வில்லத்தனமாக சொன்னோன்னே உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ காரு அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. அது ஒரு பழைய பில்டிங். நீங்கள் அப்படியே அந்த பில்டிங்கை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா கீழே இறங்கிட்டு, இறங்கி வாமா. எதுக்கு? இங்கே தான் என் மாப்பிள்ளை இருக்காரு, வாங்க வேணா, வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு. நீங்கள் அங்கேருந்து இறங்கி அந்த பில்டிங்குள்ளே ஓடுறீங்க. ஜேசன், ஜேசன் எங்கே இருக்க? ஜேசன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பானா, ஏன் கத்தாத, இங்கே தான் இருக்கான், ஏன் அப்படி கத்திட்டு இருக்கா? அப்போ ஜேசன் எங்கப்பா? அப்போ ஜேசன் என்ன பண்ணீங்க சொல்லுங்க. நான் எதுவும் பண்ணலாமா, அதான் அங்கே தான் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. பார்த்தா அவனை அப்படியே அடிச்சு வச்சிருக்காங்க. அப்படியே அவனால கண்ணை கூட முழிக்க முடியல. நீங்க போயிட்டு, ஜேசன், ஜேசனுக்கு பாருங்க, ஜேசன், ஜேசன், எல்லாம் என்னாலதான். ஏண்டி அழுவுற? நான் செத்தா போயிட்டேன். ஜேசன் வாய மூடு. எங்கடி தாலி, எங்கடி? போனது நான் பண்ணிடுவேன் ஜேசன். நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், வேணாம். என்னடி பேசிட்டு இருக்க? அன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டி, என் பொண்டாட்டிடி. உன்னை விட்டு எங்கடி போக சொல்றேன்னா? வேணாம் ஜேசன், நம்ம பிரிஞ்சிடலாம், வேணாண்டா. ஹே அல்லாதடி, உன்னை பார்த்து பண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு, பார்த்துப்பியாப்பா? எப்படிப்பா? இதோ கொஞ்ச நேரத்தில் உன் கால் உடைய போகுது, அப்புறம் கையும் உடைய போகுது. இந்த கை தானே என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டின கை, டேய் வெட்டுறான் அந்த கையை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கிட்ட சொல்கிறாங்க. ஒருத்தன் வந்து கையை வெட்ட வரான், நீங்கள் தடுக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? அப்பா நீங்கள் சொன்னதை நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஜேசனை வெட்டுறீங்க. அந்த கை தானே உத கழுத்தில் தாலி கட்டுச்சு, அந்த கை இருக்கக்கூடாது, வெட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. நீங்கள் தடுத்துட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் அந்த பர்சன் உங்களை தள்ளி விட்டுட்டு ஜேசனோட கையை வெட்டிடுறாங்க. ஜேசன், என்னப்பா பண்ணுறீங்க? ப்ளீஸ் பாட வெட்டுறீங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். ப்ளீஸ் அவனை வெட்டுறீங்கப்பா, உங்கள் காலில் கூட அழுகிறேன்ப்பா, ப்ளீஸ் ஜேசனை வெட்டுறீங்கப்பா. அப்படியா? சைனை போடு, சைனை போடுவாயன், விட்டுடுறேன், போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட போறீங்க. ஜேசன் இந்த பையன் என்னடி பண்ற? சைன் போடாதடி. வேணாம் ஜேசன், என் உயிரோட இருக்கணும்டா, வேணாம், நான் அவனுக்கு சரியா இருக்க மாட்டேன் ஜேசன். நீ மட்டும் தாண்டி எனக்கு சரியா இருப்ப, நீ மட்டும் தாண்டி. வயன் இப்படி பண்ணாதடி ஜேசன், வேணாம் ஜேசன், எனக்கு நீ உயிரோட இருந்தா போதும்டா, எனக்கு நீ உயிரோட இருக்கணும் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைனை போட்டுறீங்க. மனசு உடஞ்சி போயிடுறீங்க. சரி ஓகே, நீ கிளம்பு. ஜேசன், விட்டுறோம்மா, விட்டுறோம், நீ கிளம்பு. இல்லை ஓகே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. அப்பா வேணாம், அவனை எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்கள் சொல்கிறதுல நான் கேட்டுட்டேன்ல. நான் எதுவும் பண்ண மாட்டேம்மா, சரியா? உனக்கு தெரியும் தானே, என் வேலை முடிஞ்சிச்சுன்னா நான் உங்கள் பக்கம் கூட போக மாட்டேன். நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ கிளம்பு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அங்கே வந்து அனுப்பிடுறாரு. நீங்களும் அங்கே வந்து வந்துடுறீங்க. ஸோ எங்கே வந்திருக்கீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தான். ஏன்னா உங்கள் அப்பா உங்களை காலேஜ் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. வீட்டில் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருப்பாரு. நீங்கள் வெளியவே வர முடியாத மாதிரி உங்கள் அம்மாவை கூட அவர் மீட் பண்ண விட்டுருக்க மாட்டார். அப்படியே தான் ஒரு 2 days போயிருக்கோம். ஸோ உங்ககிட்ட ஃபோன் ஏன் எதுவுமே கிடையாது.
உங்களால் யார்கிட்டயும் கால் கூட பேச முடியல. ஜேசன் எப்படி இருக்கான்னாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட மெய்டு தான் உங்களுக்கு எப்போவுமே ஃபுட்டு வைப்பாங்க. நீங்கள் ஒரு சின்னதாக லெட்ரு மாதிரி எழுதி அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க, அந்த மாதிரி ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப அதிகமான பாசம்தான். ஸோ அவங்க உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் ஃபோன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஃபோனும் கிடச்சிருது. ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி பாப்பா, ஃபோன் பேசிவிட்டு அங்கேயே கீழே வச்சுரு, நான் எடுத்துக்கிறேண்ணா. தேங்க்ஸ்மா. அப்பா இல்லைல்ல? இல்லைடா, நீ பேசிட்டு வச்சுருண்ணா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நீங்கள் ஜிசன் காலுக்கு தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அவன் ஃபோன் போகவே மாட்டேங்குது. ஒருவேளை அவங்க அம்மா கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கால் பண்ணுறீங்க. அவங்க காலும் போகல. உங்களுக்கு ஜேசனோட சிஸ்டரோட நம்பர் தெரியும். ஸோ நீங்கள் அவளுக்கு கால் பண்ணுறீங்க. எங்கே போயிட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டேன்றாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிட்டே இருக்கு. என்ன ஆச்சு? ஏன் யாருமே கால் எடுக்க மாட்டேன்றாங்க? இல்லையா கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ கரெக்டாக கால் அட்டன் ஆகுது. ஸோ நீங்கள் ஹலோ ஹலோ ரியா, அண்ணி அண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க? ரியா, ஜேசன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான்ல? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அண்ணி, அண்ணன் ரியா, அண்ணன் இறந்துட்டாரு. நீ என்ன சொல்ற? ஆமா அண்ணி, அண்ணன் தலையில போட்டு ரொம்ப அடிச்சிருக்காங்க. இறந்துட்டாரு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நீங்க மொத்தமா உடஞ்சிட்டீங்க. ஜேசன், அனியம்மா, நான் தான் அவனை கண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னாலதான் நீ இப்ப இறந்துட்ட. உங்களுக்கு கோபம் அதிகமா வருது, போட்டு கதவை தட்டுறீங்க. கதவை தரங்க. இப்ப கதவை யாரும் திறக்கல, நாங்க எதுனா பண்ணிட்டு செத்துருவேன். கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்பா, உங்க அப்பா தான் ஓபன் பண்றாரு. ஏய், என்ன பிரச்சனை? இப்ப கத்திட்டு இருக்கா? என்ன பண்ணி வச்சிருக்கா? நான் வந்து என்ன சொன்னேன்? நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கல, அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். எதுக்கு அவனை கொன்ன? ஏய், நான் என்ன பண்றது? அவனை அப்படி அடிச்சிருக்காங்க, செத்துட்டான். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? போகல, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். நீ தான் அவனுக்கு கொன்னேன்னு சொல்லிட்டு. கொடுப்பியா? கொடு. நான் பிச்சைக்காரனா உள்ள போய் தூக்கி போட? இங்க பாரு, ஒருத்தனால உள்ள தூக்கி போட முடியாது. பொண்ணுன்னு பாக்குறேன், என்ன கொன்னு போட்டு போயிட்டே இருப்பேன். போடி உள்ள. போறியா இல்லை உங்க அம்மாவை அடிச்சு கொள்ளவா? என்ன எல்லாத்தையும் இதை வச்சு மிரட்டுவியா? ஓ, உனக்கு திமிரு தாண்டி. எல்லாம் சொல்லணும், அப்பவே இதை கொண்டிருக்கலான்ட்டு. இவதான் சே, இது மானத்தை வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா என்ன பண்றாரு? உங்க அம்மாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. உங்களுக்கு பாவமா அது? என்ன பண்ற? எங்க அம்மா அடிக்காத. உங்க அம்மா அடிக்க கூடாதுன்னா மரியாதை உள்ள போ. ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்கு ஜேசனை கொன்னீங்க? அவனை எதுக்கு கொன்னீங்க? ஏய், செத்துட்டான், போ உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா அப்படி சொல்றாரு. உங்களுக்கு மனசே உடஞ்சிருச்சு. ஏன்னா ஜேசன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் ஒவ்வொரு டைம் உங்கள் அப்பா காப்பாற்றி உங்களை இது பண்ணிட்டே இருப்பார். ஸோ கடைசியாக அவனோட ஃபைனல் கூட உங்களால் போக முடியல. தென் அப்படியே தான் ஒரு 3 years போயிருக்கோம். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா உங்களை கல்யாணம் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தார். நீங்கள் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ இது விடாப்படியாக இருந்திருப்பீங்க. ஆனால் அவர் நான் உங்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணார். உங்கள் அம்மாவை அடித்து டார்ச்சர் பண்ணி அது மூலமாக அவர் வந்து இது பண்ணிட்டுருந்தார். ஸோ அப்படி தான் உங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணுற காரணத்துக்காக தான் நீங்கள் கல்யாணத்துக்கே ஒத்துந்துருப்பீங்க. ஜக்கிக்கிட்டனாச்சும் அதை பற்றி சொல்லணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கான டைம் அவர் கொடுத்துருக்கவும் மாட்டார். எங்கே சொன்னால் போஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாரு. சரி, ஓகேடா, இப்போ நம்ம ப்ரெசண்ட்டுக்கு வரலாம். ஸோ நீங்கள் அப்படியே சொல்லிட்டு அழுதுட்டு உட்காடுறீங்க. மொத்தமாக என்னோட சந்தோஷத்தையே அழிச்சிட்டாரு எங்கள் அப்பா. என்னால் எப்படி மறுபடியும்
இன்னொரு லைஃப்குள்ள போக முடியும்? நீங்களே சொல்லுங்க. நான் என்ன தப்பா பண்ணேன்? அவரு காதலிச்சேன். அவர் என்ன தப்பு பண்ணாரு? எதுக்கு அவரை கொல்லணும்? அவரை என்னால எதுவுமே பண்ண முடியல. என் அம்மாவை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. என்னால சுத்தமா முடியல. இன்ன வரை நான் கில்ட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னாலதான் அந்த குடும்பத்துல அவங்க அந்த பையனை இழந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் மறந்துட்டு நான் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறாரு எங்க அப்பா. நீங்களே சொல்லுங்க. ஒருத்தரை கொண்டுட்டு நான் இன்னொரு லைஃப்குள்ள வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அழுவருங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அந்த அளவுக்கு பெயின்ல இருக்கீங்க. நான் கூட என்னென்னமோ நினச்சேன். ஜங்குக்கு அப்படியே உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். எங்க அந்த அளவுக்கு அழுவுறீங்க. அவன் கிட்ட வரலான்னு பார்க்கறதுக்குள்ள எங்க கொஞ்சம் தள்ளி போறீங்க. அது அவனுக்கே புரியுது. கூட அவனை ஏதோ தப்பா இப்ப நினச்சிட்டேன். ஆனால் இப்போதான் புரியுது. இப்படி ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பாளான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதான் மூலமா தெரியுது. என்னை மன்னிச்சிடுண்ணா. உன்னை ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பேன். என்னை மன்னிச்சிடு. நான் எதுவும் நினைக்கல ஜங்கு. என்னால் முடியாது ஜங்கு இன்னொரு லைஃப்குள்ளே போக. அதனால தான் நான் உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்டேன். ப்ளீஸ் எனக்கு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துருங்க ஜங்கு. கண்டிப்பா என்கிட்ட இருந்து உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி அப்பாக்கும் தண்டனை கிடைக்கும். நான் பார்த்துக்கிறேன் ஜங்கு. நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தான் அன்றைக்கி டே போயிருக்கோம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் உங்கள் ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே வெளியே வந்துட்டு அப்படியே வீட்டை பார்க்குறான். ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்காக ஃபுட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா வராங்க. டே ஜங்கு என்னடா பண்ணிகிட்ருக்கா? மா நீ எப்போ வந்தா? நான் நைட்டே வந்துட்டேன். 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சேன். அப்புறம் என்னடா பொண்டாட்டிக்கு சமைக்கிறியா? ஆமாம்மா அவள் உடம்பு சரியில்ல. என்னடா ஆச்சு மருமகளுக்கு? அதான் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கா. நான் பார்த்துக்கிறேன். சரி சரி ஓகே. அப்புறம் ஜங்கு என்ன சொல்ல மறந்துட்டேன். உங்கள் மாமனார் உங்களை மறு வீட்டுக்கு கூப்பிட்ருக்காரு. சாயங்காலம் கிளம்புங்க 2 பேரும். மா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. கிளம்பு ஜங்கு, கூப்பிடுறாங்க தானே, போயிட்டு வரணும்ல. சரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்லியிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்காக ஃபுட்டெல்லாம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் ஆச்சரியமாக பார்க்குறீங்க. ஜங்கு எதுக்கு இதெல்லாம்? எல்லாம் ஒன்றும் வேணாம், பரவாயில்ல. என் நைட்டு கூட சாப்பிடல, சாப்பிடு நல்லாயிருக்கும். ஆனால் வேணாம் ஜங்கு, சாப்பிடுவேன். தென் உங்கள் அப்பாவை மீட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு மறுவிடாமே உங்கள் அப்பாவை பார்க்கலாம். என் மாமனார என்ன சொல்கிறீங்க? மறு வீட்டுக்கு போகணுமா? போகலாம். உங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆப்போட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் ஜங்குக்கும் ரெடி ஆகிட்டு உங்கள் அப்பா வீட்டுக்கு தான் போகிறீங்க, மறு வீட்டுக்கு. அவருனா வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக கூப்பிடுறாரு. ஜங்குக்கு வேணுட்டே தனாவட்டா. ஏன் உங்கள் அப்பா பார்த்தாலே எரிச்சலாகுது, தயவுசெஞ்சு தள்ளி போ சொல்லு. மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள இப்படி பேசுகிறீங்க? என்னாச்சா? யோ மூஞ்சில் முடியாத, நான் பார்த்தாலே எரிச்சலாகுது. என்ன மாமா சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்களா? காமெடி பண்ண எப்படி இருந்துச்சு? மாப்பிள்ள என்ன காமெடி இப்படி பேசுறது? ஏமாம்மா ஏன் நீங்களா பேச மாட்டீங்களா? சொல்லுங்க. ஆமாம் கேள்விப்பட்டா நீங்கள் கொலைலாம் பண்ணுவீங்களாமே, அது வயன் சொன்னாலா? என் பொண்டாட்டி தான் சொன்னான். அப்புறம் எவ்வளோ கொலை பண்ணிட்டு இப்படி தப்பிக்கிறீங்க? இனிமேல் தப்பிக்க முடியாது மாமா. என்னடா பேசிகிட்டு இருக்கா? டாவா இவ்வளோ நேரம் வரையும் மாப்பிள்ள இப்பட்டா நல்லா மரியாதை கொடுக்குறியா? உன்னெல்லாம் வச்சு செய்யணும். நீ போலீஸில் மாட்டாம
தெரிஞ்சிட்டு இருக்கல, எத்தனை பேரை கொண்டிருப்ப, மொத்தமாக அவனை உள்ள தூக்கி போடுற. என் பொண்டாட்டி எவ்வளோ மிரட்டி இருப்ப, அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை எப்படி அழிச்சிருப்ப. உன்னை சும்மா விட மாட்டேன். உனக்கு என் கையில் தாண்டா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்கள் அப்பா காதுகிட்ட சொல்கிறாரு. கூட ஒன்றுமே புரியல, அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. நீங்களும் ஜங்குக்கு உள்ளே போகிறீங்க, உங்களுக்குன்னா ஒன்றும் புரியல, அவர் என்ன அப்படி பார்க்குறாருன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மானா வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். பார்த்தா அவங்க அப்பா அடித்து வச்சிருப்பார் போல, கண்ணெல்லாம் சிவந்திருக்கு. பார்த்தா என்னாச்சு, கண்ணை சிவந்திருக்கு? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க உள்ள. அயன் வாடா, எப்படி இருக்கா? நல்லா இருக்கம்மா. அப்புறம் நீ எப்படி இருக்க? இருக்கேன்டா ஏதோ. சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ உங்கள் அப்பா அப்படியே உள்ளே வராரு. அவருக்குன்னா பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு தான் வராரு. தென் நீங்களும் ஜங்குக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, வந்து உட்கார்றாரு. அத்தா, மாமாவுக்கு சூடு சொரணை எதுவுமே இல்லை போல, ஹலோ பெப்பர் தூக்கலா, சால்ட்டு தூக்கலா, ஒரு ஆம்லேட் போட்டு மாமாவுக்கு கொடுங்க அத்தை. எவ்வளோ பேசினாலும் வந்து உட்காடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறான். காதலே விலகுது உங்கள் அப்பாவுக்கு. அவருக்குன்னா வர்ற ஆத்திரத்துக்கு கன் எடுத்து ஜங்குக்கு போட்டுருவார் போல. ஏன்னா அவர் முன்னாடி தலை நிமிந்து கூட அவனும் பேச மாட்டான். ஆனால் ஜங்குக்குன்னா இப்படி பேசுறது அவருக்கே ஒரு மாதிரி கடுப்பாகுது. அப்புறம் அவர் அப்படியே ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கு தனாவட்டா பார்க்குறான். ஏன்னா இந்த கதையை கேட்டதுலேருந்து ஜங்குக்கு உங்கள் அப்பாவை சுத்தமாக பிடிக்கல. அவன் நினச்ச ஜங்குக் உங்கள் அப்பாவை அப்பயே கொன்றுவான் போல், அந்தளவுக்கு வெறியில் இருக்கான். ஏன்னா ஒரு அப்பாவே பையனை தேவையில்லாமல் கொண்டிருப்பார், அதனால தான். ஸோ அது உங்களுக்கே புரியுது ஜங்குக்கு அதனால தான் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு. உங்களுக்குலாம் லைட்டாக சந்தோஷமாக இருக்குது. அட்லீஸ்ட் நம்மளோட கஷ்டத்தை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு அங்கே சாப்பிட்டுட்ருக்கீங்க. தென் அதுக்கப்புறம் அப்படி தான் கொஞ்ச நேரம் போகுது. ஸோ ஜங்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, அத்தை நீங்களும் வாங்க. எதுக்கு மாப்பிள்ள? இல்லை அத்தை, அம்மா ஏதோ சாமி கும்பிட்றாங்களாம், அவங்கள கையோட கூட்டு வர சொன்னாங்க. ஆனால் அவர் தனியாக இருப்பாரே மாப்பிள்ள. ஏன் காட்டுக்குள்ளே இருக்காரு? எல்லாம் இருக்காங்க தானே, இத்தனை மயிற்சி இருக்காங்க, நீங்கள் இருந்தால் என்னத்தை பண்ண போகிறீங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறான். உங்கள் அப்பாவால் எதுவும் பேச முடியல, ஏதோ மாப்பிள்ளை ஆகிட்டானேன்னு சொல்லிட்டு வாயை மட்டும் இருக்காரு. நம்மம்மா அத்தையை கூட்டி கிளம்பவா? உங்கள் இஷ்டம் மாப்பிள்ள, நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்புறான். உங்களுக்கே புதுசாக இருக்குது. ஆக்சுவலி நீங்களே உங்கள் அம்மாவுக்கு பொண்ணு தான் நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் அப்பா விட்டுருக்க மாட்டார். ஆனால் ஜங்கு கேட்கவும் விட்டுட்டாரு. ஸோ நீங்கள் ஜங்கு கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஜங்கு. எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, இது என்னோடய கடமை தானே. இனிமேல் அந்த இவங்களும் என் ஃபேமிலி மாதிரி தான். ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் கூட நம்ம எல்லாம் ஃபேமிலியாகவே இருக்கலாம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்னோன்னே நீங்கள் அப்படியே அவனை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருக்குது. உங்களை புரிஞ்சுக்கிட்டாருல, ஜட்ஜ் பண்ணாமல், உங்களை கேவலமாக ட்ரீட் பண்ணாமல், உங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து உங்களோட மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான அர்த்தமான பதிலும் கொடுக்குறாரு. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்களும் உங்கள் அம்மா ஜங்கு 3 பேருமே வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மாக்கெல்லாம் ஹாப்பி தான் அவங்க வந்தது. ஸோ அவங்க வந்து வாங்க வாங்க சம்மந்தி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வரவேற்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவோட ஃபேஸில் அப்போ தான் ஒரு ஸ்மைல் இருக்குது. எத்தனை நாள் வரையும் இந்த சிரிப்பை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்கள் அம்மாவோட சிரிப்பு உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படியே ஜங்குக்கு உங்களே பார்க்குறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணுறது அவனுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவன் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு, வயன் உனக்கு என்ன சர்ப்ரைஸ் இருக்குது? என்னது? என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ ரூம்குள்ளே ஒரு பேப்பர் எடுக்கிறான். என்னதுங்க? டிவோர்ஸ் நோட்டீஸ், நீ ஆசைப்பட்டு கேட்டது. ஏந்தா? உண்மையிலேவா? உண்மையிலே நம்ம 2 பேருக்கும் இன்னும் ஒரு 6 மாதத்தில் டிவோர்ஸ் ஆகிடுவேன். இந்த டிவோர்ஸ் கொடுக்குறது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா கண்டிப்பாக நான் தருவேன். ஆனால் எனக்கு கொடுக்க
விருப்பம் இல்லை தான். ஆனால் எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணியிருப்பான். அதை அப்படியே அவன் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். நீங்கள் அப்படியே அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் தான் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, எதுக்கு டிவோர்ஸ், அதெல்லாம் மறந்துட்டு மூவ் ஆன் ஆகி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லலை. உங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்குறான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய விடுறான். அது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தென் அந்த பேப்பரையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்படியே உள்ளே வராங்க. நீங்கள் அந்த கையில் பேப்பர் வச்சுருக்கிறது உங்களுக்கு ஒன்றுமே புரியல. வயன், என்னது பேப்பர்? அது அம்மா. என்னதுடி? டிவோர்ஸ் நோட்டீஸ். வயன், என்ன டிவோர்ஸ்? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லைம்மா, அவர்கிட்ட நான் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டேன். என்னடி பேசுகிற? ஏண்டி, நல்ல மாப்பிள்ளடி, எதுக்கு டிவோர்ஸ் வேணுன்ற? உங்கள் அப்பா பண்ணதில் நல்ல விஷயம்னா உனக்கு ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சது. அதையே அவன் எனக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா அதாட சொல்கிறல்லடா, ஜேசன் இறந்துட்டான்டா. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. நீ சந்தோஷமாக வாழ்கிறத அம்மா பார்க்க வேணா நினைக்கிறியா? சொல்லு. எத்தனை நாள் அந்த மனுஷங்கிட்ட நான் நரக வேதனை அனுபவிச்சது எதுக்கு? நான் நினச்சிருந்தா என்றைக்கும் நான் செத்துருப்பேன். ஆனால் நான் செத்துட்டேன். என் பிள்ளைய யார் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் உனக்காக வாழ்ந்தேன்டா. ஏண்டா இப்படி பண்ணுற? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிருக்கு வயன். அந்த வாழ்க்கையை நீ வாழப்பாரு. அதை விட்டுட்டு ஓடங்களை நினச்சி நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்க. சத்தியமாக ஜேசனாக இருந்தால் கூட அங்கேருந்து என்ன நினைப்பா? வயன் நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன் மேலே கோபம் தான் வயன் பாடுவா. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதும்மா. ஆனால் என்னடா யோசிக்கிற? இங்கே பாரு, இந்த காலத்தில் லவ் பண்ணுற பொண்ணு ஒரு பையன்கிட்ட பேசினாலே அந்த பொண்ணு நடத்துகிற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் உன் புருஷனுக்கு உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, எல்லாமே தெரிஞ்சோம். அவன் உன்னை இந்த அளவுக்கு காதலிக்கிறான்னா உன்னை எப்படி நடத்துகிறான் பாரு. ஒரு பையன் ஒரு பொண்ணு உண்மையாக காதலிக்கிறான்னா அந்த பொண்ணை அவன் நடத்துகிற விதத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவன் உன்னை உண்மையாக காதலிக்கிறதுனால தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு எதுக்கு தேவை உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு அவன் வீட்டுக்கு வரணுன்ட்டு, என்ன நீ சந்தோஷமாக இருப்பேன்ட்டு? அதை புரிஞ்சுக்கோமா. உன் கண்ணு முன்னாடி உன்னோட காதல் இருக்கு, மறுபடியும் உன்கிட்ட வந்திருக்கு, அதை விட்டுறாதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படி உங்கள் அம்மா சொல்கிறது தான் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் அம்மா சொல்கிறதும் கரெக்டுன்னு தான் தோணுது. ஏன்னா இந்த காலத்தில் தான் லவ் பண்ண பொண்ணு ஒரு பையன்கிட்ட ஃப்ரெண்டாக பேசினா கூட அந்த பொண்ணை நடத்துகிற விதமே வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க, கல்யாணமே பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவர் அதை பற்றி எதுவுமே கேட்கல. உங்களை நினச்சி அவர் பெருமைப்பட்டார். என் பொண்டாட்டி ஒரு பையனை இந்த அளவுக்கு காதலிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெருமை தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை நினச்சி பார்த்துட்டு அப்படியே அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் மாதிரி முழிச்சிட்ருக்கீங்க. இதே சைடு பண்ணுறீங்க. இதே சைடு நம்ம ஜங்குக்கு பார்க்கலாம். ஜங்குக்கு தேங்கோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். தென் டோர் காலிங் பெல் அடிக்கிறான். ஜெயங்க ஓப்பன் பண்ணுறான். ஏ மச்சான், என்னடா பொண்ணுகிட்ட எல்லாம் பேசிட்டியா? ஆளே காணோம். 2 நாள் கால் பண்ண எடுக்கவே மாட்டேன்றா. என்னடா புடியுமே, என்னடா புடுங்க இருந்தா? டே நாடா வீட்டில் பேசிகிட்டு இருக்கு. எப்படி தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல, பையன் இருக்கிறான், அவன் முன்னாடி பேசுகிறா. டேய் அதுவா, அது கிடக்குதா இருந்தவாள், இவன் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போகிறான். தென் அவங்களோட ஒய்ஃப் தான். வாங்கண்ணா, வரப்பா அண்ணியை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லைம்மா, இருந்தாலும் கூப்பிட்டு வரேன். அம்மா நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன், இருங்கண்ணா காஃபி போட்டு வரேன். ஏய், காஃபியில் சக்கரை ஓரா போடுற போறடி, சரியா? சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ளே போயிடுறா. தயம் பார்க்குறான். என்னடா பாரியா இருக்கிறா? என்ன எல்லாம் ஓகே தானே? ஓகே தான்டா. என்ன பொண்ணாட்டி உன ஏற்றிட்டாளா? ஏற்றுக்கல, டிவோர்ஸ் பண்ண போகிறோம். டேய் என்ன பேசிகிட்டு இருக்கா? டைவர்ஸ் பண்ண போறியா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? டேய் தாதடா, ஏங்க தெரியாது மச்சான். அந்த பொண்ணு ரொம்ப பெயினில் இருக்கா. நான் அவளை டைவர்ஸ் கொடுக்குறது தான் கரெக்டு. டேய்
பெயினில் இருக்கானா டைவர்ஸ் கொடுக்கணுன்ற லூசாடா நீனு? இப்படி என்னடா பெயினில் இருக்கா? ஆ லவ் பண்ண பையனை இழந்துட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோடனே ஒன்றுமே புரியல. ஸோ ஜங்குக் எல்லாத்தையும் சொல்கிறான் தயாங் கிட்ட. தயாங்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டான். அவனா மச்சான் என்னடா சொல்கிற? அந்த பொண்ணோட அப்பா தான் அந்த பையனை கொன்னதா? மச்சான் லவ் பண்ண பையன் கண்ணு முன்னாடியே இறந்து போயிருக்காண்டா. எந்த பொண்ணால தான் அதை தாங்கிக்கிட்டு இருக்க முடியும் சொல்லு? பாவம்டா. அவங்க அப்பாவை சும்மா விடவே கூடாது தயம். அவங்க அப்பாவை எதுனா பண்ணி ஆகணும். மச்சான் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. எப்படியாச்சும் அவங்க அப்பா உள்ள தூக்கி போட்டுடலாம். நீ அதை இதை பற்றி யோசிக்காத. ஆனால் அந்த பொண்ணு பாவம் இல்லை. அதோட அந்த பையன் அவங்க அம்மாவை மீட் பண்ணியாடா? அந்த பையனோட அம்மாவை பார்த்தா மச்சான் வர்றப்பதான் பாவமாக இருந்துச்சுட்டு அந்த குடும்பம் பார்க்கவே. பையனை அதை நினச்சி வேதனைப்பட்டு இருக்கா. அவ பாவம் பொண்டாட்டி. அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த டிவோர்ஸ்னா நான் கொடுத்துருவேண்டா. அச்சா நீ ஏன் அப்படி யோசிக்கிற? சந்தோஷத்தை கொடுக்குறது டிவோர்ஸ் நீ ஏன்டா சொல்கிற? அவ கூட இருந்து அந்த பையனை நீ இது பண்ண மாட்டியா? ஹீல் பண்ண மாட்டியா? மச்சான் என்னடா பேசிகிட்டு இருக்க? பாருடா, ஒருத்தவங்க கூட அவங்க கஷ்டப்படுறப்ப நம்ம கண்டிப்பாக இருக்கணும். நம்ம எப்போ தெரியுமா இருக்கணும்? அவங்க பிடிச்ச பர்சனை எழுந்திருப்பாங்கல்ல, அந்த நேரத்தில் தான் நம்ம அவங்க கூட தேவைப்படுவோம்டா. நீ இப்போ அவள் கூட இருக்கணும்டா. டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்கிற? லூசாடா நீனு? மச்சான் என்னடா பண்ண சொல்கிற? எனக்கு அதுதான் அவளுக்கு சந்தோஷம் தோணுச்சு. அது ஒன்றும் சந்தோஷம் கிடையாது மச்சான். அவள் கூட இருந்து அவள் கண்ணீரை துடைக்கணும். உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லணும்டா. இந்த உலகத்தில் ஒருத்தவங்க நம்ம கிட்ட கஷ்டத்தை சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேற யாரும் கிடைக்காதுல்ல. அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவங்க கிட்ட தான் நமக்கு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். இவங்க கிட்ட சொன்னால் மட்டும்தான் நான் கூட இருக்கேன், எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த வேர்ட்ஸ் இவங்க கிட்ட தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. இந்த பொண்ணு உங்ககிட்ட சொல்லியிருக்கானா அவ அது யார்கிட்டயும் எதிர்பார்த்துருக்க மாட்டாள். ஸோ உங்ககிட்ட கிடைக்குன்னு சொல்லிட்டு தானே சொல்லியிருப்பா. அவள் சொன்ன ரீசன் எதோ வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனால் நீ அவள் கூட இருக்கணும் மச்சான். டைவர்ஸ் பண்ணாதடா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஜங்குக்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியலாம். ஒரு மாதிரி புரியாத மாதிரியே இருக்கான். இப்போ தான் அவங்களோட ஒய்ஃப் எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்கண்ணா அண்ணா அவர் சொல்கிறதும் கரெக்டு தானா? இப்போ நீங்கள் அவங்க கூட இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள விட்டு போகிறது அவங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும்ண்ணா. நீ சொல்கிறதும் கரெக்டு தான்மா. ஆனால் எப்படி? அதான் இந்த 6 மாதம் இருக்குல்லடா, அதுக்குள்ளே அவளை புரிஞ்சுக்க வச்சுக்கோ. அதுக்குள்ளே அவளை லவ் பண்ணவை, அவளை நல்லா பார்த்துக்கோடா. ஆனால் தெரில மச்சான் எனக்கு. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்டா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் சரியா? நீ எதையும் யோசிக்காத. உன் ஃப்ரெண்டு தயவங்க இருக்கான், உன்னையும் உன் பொண்டாட்டி நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க சொல்கிறான். ஸோ ஜங்குக்கும் அதான் கரெக்டுன்னு தோணுது. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு. ஜங்குக்குள்ளே வரதை பார்த்தோன்னே நீங்கண்ணா என்னங்க வாங்க சாப்பிடுங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறான். ஸோ நீங்கள் அங்கே பின்னாடியே போகிறீங்க டவல் எடுத்து கொடுக்க. ஜங்குக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டான் டவலாக எடுத்து கொடுக்குறாளேன்னு சொல்லிட்டு. ஸோ அவனா சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வரான். தென் அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அவன் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்களும் ஜங்குக்க சைடாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 2 பேருமே பேசிக்காமலே பார்த்துக்கிட்டு தான் அதிகமாக இருக்கீங்க. தென் அப்படி தான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். தென் ஃபைனலாக எல்லோரும் தூங்க போகிறது. ஸோ நீங்கள் நான் உங்கள் அம்மா கூட தூங்கலான்னு முடிவு பண்ணுறீங்க. ஜங்குக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கான். ஆனால் நீங்கள் உள்ளே வந்துட்டு என்னங்க நான் எங்கள் அம்மா கூட தூங்கிக்கிறேனே. சரிவன் நீ உங்கள் அம்மா கூட தூங்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவன் சொன்னாலும் என்னடா இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் இருக்குது. ஆஃப்டர் நீங்கள் பில்லோஸ்லாம் எடுத்துக்கிட்டு உங்கள் அம்மா கூட படுக்க போயிட்டீங்க. ஜங்குக்கு அப்படியே ரூம்குள்ளே உட்காந்து அவங்கள பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்குன்னா நைட்டெல்லாம் தூக்கமே வரல. எப்படிடா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே நைட்டு தூங்கியிருப்பான்.
ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்படி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிருக்கும். ஸோ நீங்கண்ணா ஜங்குக்கு ஹெல்ப்புறீங்க. என்னங்க என்னங்க மா கொஞ்ச நேரம் தூங்குறேம்மா. என்னங்க நான் வாங்கின்னு வந்திருக்கேன் காஃபி. நீயா? எப்பவுமே அம்மா தானே? இல்லை இல்லை குடிங்க. ஏன் நான் கொடுக்கக்கூடாதா? இப்போ நீ கொடுத்துருவேன். 6 மாதம் கழிச்சு யார் கொடுப்பா? மறுபடியும் அம்மா தானே கொடுப்பாங்க. அப்படின்னு அவன் சொன்னோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் போய் ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவங்க அம்மா உள்ளே வந்துட்டு, வயன் என்ன பண்ணிகிட்ருக்கா? உங்கள் அம்மா கூப்பிட்டுட்ருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறாங்க. சரி நீங்களும் அங்கேருந்து போயிடுறீங்க. ஜங்குக் சொன்ன அந்த வேர்டே தான் உங்கள் காதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நீ கொடுத்துருவேன், 6 மாதம் கழிச்சு மறுபடியும் யார் கொடுப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் அதே திங்க் பண்ணிருக்கீங்க. தென் அப்படியே வெஜ்ஜீஸ் நறுக்கிட்டு இருக்கப்ப கையை கட் பண்ணிடுறீங்க. இந்த பக்கம் உங்கள் அம்மா தான், ஏன் என்னடி கையை கட் பண்ணியிருக்க, அப்படியே பார்த்துட்டே இருக்க பாரு எவ்வளோ பிளட் ஆகுது அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஜங்குக் வந்திருப்பான் போல. ஒயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாயிட்டு அவன் அப்படியே வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? வா, உன்னால சமைக்க முடிஞ்சா சம, தேவையில்லாமல் எதுக்கு அவளை கூப்பிட்டு இருக்கா? வயன் நீ போய் ரெஸ்ட் எடு. இதே ஏன்டா அப்படி கத்துற? இவா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேரிங்காக இருக்கான். சத்தியமாக எப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க தான். கட் பண்ணாலே ஹே கை தானே கட்டாச்சு, ரொம்ப சீனாக போடாதடி சமன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மனுஷன் அப்படி இல்லை. உங்களுக்கு சின்னதாக ரத்தம் வந்தாலே அப்படி துடிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவனை பார்க்குறப்ப நீங்கள் ஜேசன் கிட்ட என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதே தான் ஜங்குக்கிட்டே ஃபீல் பண்ணுறீங்க. அவன் உங்களுக்கு கட்டு போடுறப்ப நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணுறங்க. யாருக்கு பொண்ணு சொன்னா அப்படின்னு உரிமையா இந்த வாடி இதெல்லாம் பேசுகிறப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஜங்குக்கு இப்படி பேசுகிறது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. இங்கே பாரு, எதுவும் பண்ண வேணாம், நான் கூட வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறேன், நீ அமைதியாக உட்காரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். தென் அதுக்கப்புறம் ஜங்குக் தான் அங்கே எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுறது. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே குக்கிங்லாம் முடிஞ்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக் தான் உங்களுக்கு ஊட்டியே விடுறான். இதை நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. எதுவும் சொல்ல முடியல, ஜங்குக் கூட அம்மா இருக்காங்கள அதனால தான். ஸோ நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ அப்படி தான் கொஞ்சம் நேரம் போயிருக்கோம். ஸோ இப்படி தான்டா டேஸஸ்லாம் போக ஆரம்பிக்குது. ஜங்குக் உங்களை நல்லாவே பார்த்துக்கிறான், உங்ககிட்ட ரொம்ப கேரிங்காக இருக்கான். ஒரு கட்டத்தில் நீங்கள் ஜங்குக்கா எப்படி சொல்கிறது, பார்க்குற விதமே வேறு வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவனுக்கே தெரியாமல் அவனை சைட் அடிக்கிறது, அப்புறம் அவனுக்கு பிடிச்சத நீங்கள் தெரியாத மாதிரி செஞ்சு கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க. அப்படியே ஒரு ஸோ இப்போ உங்கள் அம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்க விட விருப்பமே இல்லை. ஆனாலும் உங்கள் அப்பா தான் அதை இதை சொல்லி உங்கள் அம்மாவை கூப்பிட்றாரு. ஜங்குக்கு அப்படியே உங்கள் அப்பாவை பார்த்து முறைக்கிறான். அவருக்குன்னா காண்டாகுது, தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு இவனை போய் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு. நம்மம்மா அப்படி பார்க்குறீங்க, யோசிக்கிறீங்களா அப்போவே இவனை விட்டுருக்கலான்ட்டு? மாமா இன்னும் கொஞ்ச நாள் தான், நீங்கள் ஆடுற ஆட்டத்துக்கெலாம் நான் முடிவு கட்ட போகிறேன். ஆத்தரெல்லாம் கிடச்சிருச்சு மாமா, நீங்கள் தான் கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு என்ன கொஞ்ச நாளில் உள்ளே போகிறீங்க, ரெடியாக இருந்துக்கோங்க. உங்கள் அப்பாவை மிரட்டுறான். உங்கள் அப்பாவுக்குன்னா காண்டாகுது, அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாரு. இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு ரைட்டாக சிரிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் அப்பா ஜங்குக்கை பார்த்து அப்படி பயப்படுறாரு. பிகாஸ் ஜங்குக்கு எல்லா ஆதாரமும் ரெடி பண்ணிட்டான் ஜேசனை கொலை பண்ணதுக்கு. இதனால் வேறு ஒருத்தர் தான் சரண்டர் ஆகி இது பண்ண சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஆளை அடித்து வாக்குமூலம் வாங்கியிருப்பாங்க, இந்த மாதிரி இவர் தான் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆதாரமும் கிடச்சிருது. ஸோ ஃபைனலாக உங்கள் அப்பா மேலே கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க. ஸோ உங்கள் அப்பா அரெஸ்ட் ஆக்கி தான் ஆகணும். ஆனால் உங்கள் அப்பா வேறு ஊருக்கு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். கடைசியில் உங்கள் அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இப்போ தான் சந்தோஷம், ஏன்னா நியூஸில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி பிரபல தொழிலதிபர் ஒரு பையனை கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான தண்டனையும் கிடைக்க போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஜங்குக்கா தான் உங்களை பார்க்குறான். என்ன சந்தோஷமாக இருக்கியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஜேசனோட சாவுக்கு நீங்கள் நியாயம் வாங்கி கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஜங்கு.
தேங்க்ஸ்லாம் வேணாம். உன்னோட சந்தோஷம் எப்பவுமே உன் கூட இருக்கணும்டி. அது போதும் எனக்கு. அவங்க அம்மாவும் இப்போ சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ஒன்றவருக்கு தண்டனை கிடைக்க போகுதுண்டு. நீ கவலைப்படாத. என்னைக்கு உங்கள் அப்பா வெளியே வர முடியாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா சங்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை பேக்கப் பண்ணிக்கிறான். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் நினச்சது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே தான் ஜங்குக்கு உங்களை ஹக் பண்ணிருக்கான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் போயிருக்கோம். தென் அதுக்கப்புறம் ரியலைஸ் ஆகிட்டு 2 பேருமே ஹக்கை பிரேக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு உங்ககிட்ட அப்படியே சாரி கேட்குறான். நீங்கண்ணா பரவாயில்லன்னு சொல்ல வரதுக்குள்ளே இல்லை நான் அப்படி ஒன்று ஹக் பண்ணியிருக்கக்கூடாது, சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஆஃப்டர் நீங்கள் அதையே பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஜங்குக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உங்களை அந்தளவுக்கு அவர் பார்த்துக்கிறாரு. அவர் மேலே உங்களுக்கு காதல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜங்குக்காக நீங்கள் இப்போ எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. இப்போ மார்னிங் கூட அவருக்கு பிடிச்சதான் குக் பண்ணியிருக்கீங்க. ஜங்குக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டான். அவன் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். இந்த மாதிரி ஃபுட் நமக்கு லைஃப் டைம் வரையும் கிடைக்கணுன்ட்டு, அதுவும் உங்கள் கையால் இந்த மாதிரி நீங்கள் அவனுக்கு சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஆசைப்படுறான். ஆனால் இது நடக்குமான்னு அவனுக்கும் தெரியல. ஆனால் இது நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் ஜங்குக்கும் உங்களுக்குள்ளே 2 பேருமே லவ் சொல்லிக்காமலே நீங்களும் அவனும் அந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படியே தான் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. கரெக்டாக 6 மந்த் ஆகிடுச்சு. ஜங்குக்கு ஒரு நாள் உங்களை வெளியே கூப்பிடுறான். உங்களுக்கு ஏதோ ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகிறாரு. அந்த மாதிரி ஒரு ஹாப்பியில் தான் நீங்கள் கிளம்புறீங்க அழகா. ஏன்னா அவன் கூப்பிட்டு போகிறது கோர்ட்டுக்கு. நீங்கண்ணா எதுக்கு ஜங்குக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? சாரி வயன், நம்ம 2 பேருக்கும் கேஸ் ஹியரிங் வந்திருக்கு. ஸோ என்னையோட நம்ம 2 பேரும் கணவன் மனைவி இருக்க போடுவதில்லை. ஜங்கு ஆமாவன், நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்ன உடனே உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிட்டீங்க. வயன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அவன் கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அந்த கோர்ட்குள்ளே நிற்கிறீங்க. அங்கே சர்ச் கிட்ட வக்கீல் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி 2 பேரும் மியூச்சுவலாக பிரிய போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்கறது கரெக்டாக இருக்குன்ட்டு. ஸோ அவர் கேட்குறாரு ஜங்குக்கு பார்த்து, சார் நீங்கள் இந்த 6 மாதம் இருந்திருக்கீங்க, அப்போ கூட நீங்கள் ஒன்று சேர்ந்து நினைக்கலையா? ஸோ அங்கே வக்கீல் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் 2 பேருக்கும் பேசிகிட்டு இருக்காங்க, 2 பேரும் மியூச்சுவலாகவே பிரிய போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஜட்ஜும் சரின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்குமா டிவோர்ஸ் தராங்க. இனிமேலேருந்து சட்டப்புறமாக நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கேட்டோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கண்ணிலேருந்து டியோஸ் வருது. 2 பேர்கிட்டையும் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. தென் ஜங்குக்கு அப்படியே வெளியே வரான். நீங்களும் அப்படியே வெளியே வரீங்க. அங்கே வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு, இதுக்கப்புறத்துலேருந்து உனக்கான வாழ்க்கையை நீ வாழலாம் வயன். இனிமே உன் வாழ்க்கையில் யாரும் தடங்களாக இருக்க போகிறதில்ல. நீ சந்தோஷமாக வாழணும், நான் அதை பார்க்கணும் வயன் அப்படின்னு ஜங்குக்கு பேசுகிறான். நீங்கள் அப்படியே ஜங்குக் கிட்ட வந்துட்டு, ஜங்குக் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? வயன் உங்ககிட்ட தான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நான் விட்டுருவேன். ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ஏன் இப்படி பண்ணுறீங்க ஜங்கு? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? எனக்கு நீ வேணும், நம்ம டிவோர்ஸ் பண்ண வேணாம், நம்ம வாழ்க்கையை வாழலான்ட்டு. இங்கே பாருங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஜங்கு. வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் உங்களை காதலிக்கிறேன். மனப்பூர்வமாக உங்களுக்கு நான் பொண்டாட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு ஏற்றுப்பீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு அமைதியாகவே இருக்கான். நீங்கள் அந்த டிவோர்ஸ் நோட்டீஸா, இந்த காகிதம் ஒன்றும் நம்ம 2 பேரும் பிரிக்க போகிறதில்ல. நான் மனசார உங்களை கணவனை ஏற்றுக்கிட்டேன். உங்களுக்காக நான் காத்துட்ருப்பேன் ஜங்கு, உங்களுக்காக நான் காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். அவன் கூட டே வயன் அவன்கிட்ட வந்துட்டாடா, அவகிட்ட போடான்னு சொல்லிட்டு அவன் மனசு சொல்லுது. அவன் அங்கேருந்து வயன்
வயன் அப்படின்னு சொல்லி கத்துறான். இங்கே ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை திருப்பிட்டு என்ன சொன்ன? உனக்கு என்ன பிடிச்சிருக்காடி? ரொம்ப பிடிச்சிருக்கு. வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு எந்த பையனும் ஒரு பொண்ணு இப்படி பார்த்துக்க மாட்டாங்க. நீங்க எனக்கு கிடைச்ச வர ஜங்கு. உங்களை நான் விட மாட்டேன். நான் உங்களை ரொம்ப அதிகமாக காதலிக்கிறேன் ஜங்கு. நீங்க என்ன எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு தேவை ஒரு பையன்கிட்ட இருந்து அது லஸ்ட் மட்டும் கிடையாது, மரியாதை, காதல், அன்பு, மூணுத்தையும் ஒருத்தன் கொடுத்தானா அது மட்டும்தான் அந்த பையனோட கேரக்டர் டிசைட் பண்ணும். அந்த மூணுத்தையும் நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க ஜங்கு. அது எப்படி நான் வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு நினைப்பேன். எனக்கு நீங்க வேணும். நான் உங்களை காதலிக்கிறேன் ஜங்கு அப்படின்னு சொல்றப்ப ஜங்குக்கு உங்களை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஸோ 2 பேருமே ஹக் பண்ணி உங்கள் லவ்வா அழகாகவே ஷேர் பண்ணிக்கிறீங்க. அந்த மொமெண்ட் ரொம்ப அழகாகவே போகுது. எங்களும் ஜங்குக்கும் இருக்கிற மொமெண்ட். தென் அப்படியே தான் ஜங்கு உங்களை தூக்குகிறான். ஸோ நீங்கள் அப்படியே உன்னை பார்க்குறீங்க. ஜங்கு என்ன பண்ணுறீங்க? இதுக்கப்புறத்துலேருந்து யாரும் நம்ம 2 பேரும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிக்கிட்டு போகிறான். ஆஃப்டர் அப்படியே ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கும் ஜங்குக்கும் அழகான குட்டி 2 குழந்தைங்க பிறந்திருப்பாங்க. ஸோ ஒருத்தி பேர் எப்போ போல ஜியா தான். தென் இன்னொரு குழந்தை பேர் ஜூன். ஸோ ஜூனும் ஜியாவும் ரொம்ப சேட்டை பிடிச்சவங்க. ஸோ இப்போ கூட சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜூன் சாப்பிடு ஜூன், டைம் ஆகுதுல்ல, தூங்க வேணாமா? ஆஹா எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு பீட்சா தான் வேணும், எனக்கு இது பிடிக்கவே இல்லை, எப்போ பார்த்தாலும் பப்பு பூவே பண்ணி தரீங்க, எனக்கு இது வேணாம் மம்மி. ஜூன் இதான் சாப்பிடணும், நைட் டைம் பீஸா சாப்பிடக்கூடாது. அப்புறம் அப்பா வந்துன்னு சொல்லி கொடுத்துருவேன். பரவாயில்ல நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு வேணாம். அக்கா உனக்கு வேணுமா இது? எனக்கும் வேணாம், எனக்கும் பீட்சா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ ஜங்குக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பான் போல. ஸோ வரப்போ டயர்டாகவே இருக்கான். கொண்டாட்டி வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. ரெடி பண்ணுறேன், உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் எனக்காக வெளியே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுறது? உங்கள் 2 பசங்களும் சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னவா உங்களுக்கு? பீட்சா வேணுமா? அதுவும் ஜியா தான் எல்லாம் காரணம் அப்படின்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. உன்னையே கஷ்டப்படுத்துகிறாங்களா? இது நான் வரேன். ஏ ஜியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்ப ஐயோ டாடி வந்துட்டாரு. டாடி என்ன அம்மாவை எதுக்கு தொல்லை பண்ணுறீங்க? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான் அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு? எப்போ பார்த்தாலும் டாடி மம்மிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. டாடி மம்மி தான் சொன்னாங்க நைட்டு பீட்சா வாங்கி தரான்ட்டு, அப்புறம் எதுக்கு ஏமாத்துறாங்க? அவள் ஏதோ சொல்லியிருப்பா, அதுக்காக அதுவே இது பண்ணுறதா? நாளைக்கு வாங்கி தரேன் டாடி. எனக்கு இப்போ வேணும், ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மிரட்டு தான். 2 பேரும் அமைதியாகிடுறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னங்க? என்னடி? இல்லை, எல்லார் வீட்லேயும் பொதுவாக புருஷன் குழந்தைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் ஏன் எப்படி? ஏன் அப்படி இருக்கணுமா என்ன? இல்லை இல்லை, நீங்கள் எப்பவும் இப்படியே இருங்க, மாறிடாதீங்க. உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? நான் எப்பவும் மாற மாட்டேன். எப்போவுமே இந்த ஜங்குக்கு உனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவான். குழந்தைங்களுக்கு முன்னாடி எனக்கு எப்போவுமே நீ தாண்டி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் குழந்தைங்க. நீ இல்லாமல் எனக்கு குழந்தைங்க வந்துடுச்சு. எந்த காலத்துலேயும் உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது நம்ம பசங்க கிட்ட கூட. சரிடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறீங்க. சாரி கிஸ் பண்ணுறான். தென் 2 பேருமே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணுறத உங்கள் பையன் பார்த்துட்டான். ஏன் அம்மா அப்பா ஐயா கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறான். அப்போ உங்கள் அத்தை தான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்க கதவை மூடிட்டு இப்படி பண்ணுங்கன்ட்டு. பசங்க பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க? 2த்துக்கு அறிவே இல்லை, ஏதோ இப்போ கல்யாணம் ஆன மாதிரி அப்படின்னு திட்டிட்டு உங்கள் 2 குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னங்க கதவை மூடலை நீங்கள்? மறந்துட்டேன்டி, சாரிடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காருங்க. அயன் அயன் என்ன? அடுத்த பேபி ரெடி பண்ணலாமாடி? ஜங்கு போதும் வேணாம், என்னால் 2 சமாளிக்க முடியல. நான் கூட இருக்கேன்டி, நான் பார்த்துக்கிறேன். வேணாம் அப்புறமா பார்த்துக்கலாம். அயன் ப்ளீஸ்.
ரைட்டு. கசமுசா வேணும்டி. அதெல்லாம் கிடைக்காது. போதும். பாய். பாயா? என்னடி பாய்? எதனா ஓலரடி நீனு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேணாம். தூங்குங்க. டயர்டாக இருக்குனீங்களா? டயர்டாக தான் இருக்கிறேன். உன் மேலே படுத்தா என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். நீங்கள் என் மேலே? ஐயோ போங்க ஜங்கு. அதெல்லாம் பெருசாக இருக்கீங்க. எதுக்கு இப்படிலாம் வச்சுருக்கீங்க? என் பொண்டாட்டிக்காக வச்சுருங்க. என் பொண்டாட்டி ரசிக்கிறதுக்காக. நல்லா இல்லையாடி? நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆப்ஸை போட்டு அப்படியே கையை வச்சு தடவிட்டு இருக்கீங்க. ஹே, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே தூக்கி போட்டு பண்ண ஆரம்பிச்சிடும்டி. நான் அதுக்காக தான் பண்ணுறேன். அடிக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே காய்ஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டை நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.